அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். இது 2020 பெஞ்சுக்கு ஒரு நடந்த எஃப்டபிள்யூசி டேர்ம் டூ பேப்பர் 2019 மார்ச்சில் நடந்தது. பட் அப்போ இந்த பேப்பருக்குரிய டிஸ்கஷனை நாங்கள் தொடங்குவோம். நாங்கள் டிஸ்கஷன் அந்த எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லிக்கொள்கிறேன். டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அதோட சமரி உண்டு. இதில் நாங்கள் செய்யக்கொள்ள எழுதினத்துல பிடிஎஃப்பும் விடைகளோட ஒரு சமரி உண்டு அல்லது சேஞ்சஸ் இந்த அதுகளோட அதையும் அந்த நாங்கள் யூடியூப் வீடியோவில் கீழுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொண்டு போட்டிருக்கு. அதில் போய் உங்களுக்கு அந்த இதில் பேப்பரில் நாங்கள் எழுதக்கொள்ள எழுதினது அந்த விடைகள் ஏதாவது வித்தியாசங்கள் அப்படி தான் இருந்தால் அதுகள் எல்லாத்துலேயும் டீட்டெயில்ஸை அந்த இதில் லிங்க்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு டிரைவ் ஒன்று போட்டிருக்கு. அந்த டிரைவுக்குள்ளே போய் லிங்க் எல்லாத்துலேயும் அந்த வருஷத்துக்குரிய லிங்க்கில் போய் விட எழுதினதெல்லாம் பார்க்கலாம். ரைட். நாங்கள் நேரடியாக கேள்விகளுக்கு போவோம். ஒரு ஃபோட்டோனின் சக்தி இதுவுமே மெட்ரன் ரேடியேஷனில் வர சமன்பாடு இ சமன் ஹெச்எஃப் உண்டு. இன்னும் ஈன்றது என்னென்று தந்திருக்குன்றதால அது ஒரு ஃபோட்டோன் சக்திக்கு தான் நாங்கள் பொதுவாக ஈண்டு பாவிக்கிறேன். ஈன சக்தி நாங்கள் தந்திருக்கு. அப்போ அதிலிருந்து தான் கேள்வியை கேட்டிருக்காங்க. இங்கே எஃப்ன்றது மீடுறேன். அதோட எச்சிட பரிமாணம் இது கொமனாக கேட்கறது பாஸ் பேப்பர்லையும் பல முறை கேட்டு இருக்கிற ஒரு கேள்வி. ரைட். அப்போ இங்கில பக்கம் நாங்கள் இடது பக்கத்தில் எம்எல் டி மைனஸ் டூ எம்எல் வர்க்கம் டி மைனஸ் டூன்னு எடுக்கலாம். அது சக்தி இன்னத்தால் எச்சிட பரிமாணம் கேட்கப்பட்டிருக்கு. மீடு ரெண்ட பரிமாணம் டி மைனஸ் ஒன். அப்போ இதில் இருக்கிற டி மைனஸ் ஒன் இதில் ஒரு டி மைனஸ் ஒன் கேன்சல் ஆகும். அப்போ எச்சிட பரிமாணம்ன்றது எம்எல் வர்க்கம் டி மைனஸ் ஒன் என்று நாங்கள் எடுக்கணும். எம்எல் வர்க்கம் டி மைனஸ் ஒன். ஆகவே முதலாவது விடை எங்களுக்கு போடலாம். சரி, அப்போ முதலாவது கேள்வி நேரடி கேள்வி ஒன்று கேட்டுக்கிறது. இதே கேள்வி பாஸ் பேப்பர்லேயும் 2-3 முறை வந்திருக்கு. ரைட். அடுத்த கேள்விக்கு போம். ஏ கமா பி எனும் இரு அளவீடுகளின் இழிவு எண்ணிக்கை முறையே. அப்போ இது நாங்கள் பின்ன வலு எழுதுகிற நேரம் பின்ன வலுவில் வர இந்த நாங்கள் வலுவின் கீழ் வாசிப்பு வலுன்றது தான் நாங்கள் இங்கே இழிவு எண்ணிக்கை வலுவுக்கு சமன் என்று நாங்கள் பொதுவாக எடுக்கிறோம். வலுவின் கீழ் வாசிப்பு என்ற நேரம் இந்த வலுவைத்தான் நான் இங்கே காட்டப்பட்டிருக்கிறேன். ரைட். இப்போது எக்ஸ் வந்து ஏ மைனஸ் பி எனின் எக்ஸின் பருமனில் ஏற்படும் உயர் சதவீத வலு. இது ஒரு கழிக்கிற விடயம் உண்டு. அப்போ கழிக்கிற விடயத்தில் வழுக்களோட பெருமானம் கூட்டப்படும். இதுதான் பொதுவான ஒழுங்கு. எக்ஸ்ன்றது ஏபி வழுக்களோட பெருமானம் கூட்டப்படும். ரைட். ஏண்டா இப்போ நாங்கள் இப்போ இங்கே செல்ற வாரது உயர் வலு என்றது இப்போ இங்கே வந்து சதவீத வலுன்னு கேட்டுக்கிறேன். ரைட். அப்போ நாங்கள் இதை நார்மலான ஒழுங்குல போட்டுக்கிட்டா எக்ஸ்ன்றது வலுவின் கீழ் வாசிப்பு இவங்க போட்டிக்கிற ஒழுங்கு. ரைட். நான் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா ஒன்று விளங்கப்படுத்திட்டு போகிறேன். இப்போ இந்த கேள்விகளுக்கு ஆன்சர்ன்றதை விட அதோட தேவையான தியரி பகுதிகளில் ஒரு விளக்கம் ஒன்றும் தேவை. ரைட். அப்போ வழுக்களோட நாங்கள் இந்த வேலைகள் செய்கிற நேரம் இந்த வழுக்கல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஒன்று வந்து வழுக்களுடன் கூடிய பெருமானங்கள் கூட்டப்படும் போது அல்லது கழிக்கப்படும் போது கவனம் விளங்குங்க. கூட்டப்படும் கழிக்கப்படும் போது வலுவிட பெருமானம் கூட்டப்படும் சொல்றோம். வலுட அளவு கூட்டப்படும். பெருக்கப்படுகிற நேரம் பிரிக்கப்படுகிற நேரம் வலு சதவீதம் கூட்டப்படும். வலு சதவீதம் கூட்டப்படும். அப்ப வலுக்கள் எப்பயும் கூடும். ஒன்று வலு குறையிற கதை ஒன்று இல்லை. இப்போ கழிக்கிற நேரமும் கூட்டுற நேரமும் வலுட பெருமானம் கூட்டப்படும் என்றதான் நாங்கள் கவனம் எடுக்கிறது. இப்போ கழிச்சு வார பெரும். ரைட். இப்போ இது நான் ஒரு சின்ன லேசான ஒரு நம்பர் ஒன்றில் விளக்கம் சொல்கிறதா இருந்தால் நாங்கள் இப்போ மில்லிமீட்டரில் அளக்கிற நேரம் ஒரு பொருளோட மில்லிமீட்டர் 310 அதோட வலு வந்து 1 மில்லிமீட்டர்னா நாங்கள் எழுதுறது வந்து +−1. இன்னொரு பெருமானத்தை நாங்கள் எடுத்தா நான் லேசான நம்பர் ஒன்று மாதிரி எழுத பார்க்குறேன். 110. அப்போ அதுலேயும் +−1 எடுப்போமே. அப்போ இதை நாங்கள் கழிக்கிற நேரம் இந்த ரெண்டு பெருமானங்களையும் கழிக்கிற நேரம் 310லேருந்து 110 போனால் 200 வரும். +−, இந்த வலுட பெருமானத்தை நாங்கள் கூட்டி தான் போடணும். அப்போ 2 இப்படிதான் வரும். இது கழிக்கிற நேரம். கூட்டுற நேரம் இப்போ 410 வரும்.
420 வரும். 420 அப்பயும் பிளஸ் ஓ மைனஸ் ரெண்டு தான் நம்ம போட்டுரும். சரி, அப்ப இது கழிப்படுகிற நேரமும் வல்லிடளவு அந்த கூட்டுப்படும், கூட்டுப்பட்ட நேரம் வல்லிடளவு கூட்டுப்படும். இப்ப இதான் பொதுவான ஒரு ஒழுங்கு. இதுக்கு நாங்க காரணம் விளங்கப்படுத்தலாம். இது வந்து இப்ப கூட்டுப்படுற நேரம் இதுக்கு வந்து 311 ஏன்னா பிளஸ் மைனஸ் ஒன் இருக்கு, 11 இதுக்கு 111 இருக்கிறோம். அப்ப 422 வரையிலும். அப்ப இதுக்கு 309 இதுக்கு 109 எடுத்து 418 வரையிலும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு ரெண்டு கூடி வரையிலும் ரெண்டு குறைஞ்சி வரையிலும். இதுலேயும் எங்களுக்கு கழிக்கிற நேரம் இந்த மேலே 310 311 எடுத்து 109 எடுத்தா அந்த கழிக்கிற நேரம் 202 வரையிலும். அப்போ இங்கே மேல இருக்கிற பெரிய நம்பரை குறைச்சி பார்த்து இதை கூட்டி பார்த்தா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி விட வேண்டும் வரையிலும். அப்போ 218 அந்த கூடி எடுக்கிற நேரம் 202 வரும். சரி, அதாவது இங்கே மேலிக்கிறதுக்கு 311 போட்டு 109 போட்டா பெரிய நம்பர் வரும், 202 வரும். 309 போட்டு 111 போட்டா இதை கூட்டி அப்ப எங்களுக்கு குறைஞ்ச நம்பர் வரும், 218 வரும். அப்ப அப்படி நாங்க எப்பயுமே உயர் வலுன்னு தானே கைக்கிறேன். அப்ப உயர் வலுட பெருமானம் கூட்டும் போதும் கழிக்கும் போதும் வலுட பெருமானம் அந்த கூட்டுப்படும். ரைட். அப்ப இதுல நாங்க உயர் சதவீத வலு அப்ப எழுதுற நேரம் இந்த கேள்விக்கு வருமே. இப்ப இது எக்ஸை பத்தி தானே கேட்கிறேன். அப்ப எக்ஸிட பெருமானம் கழிச்சு வார அந்த பெருமானத்தை நாங்க போடலாம். போட்டுட்டு மேல வார பெருமானம் வழுக்கள அளவு கூட்டப்படணும். டெல்டா ஏ டெல்டா பின்னு கூட்டப்பட்டு வரணும். Right. அப்ப இந்த பெருமானத்தை நாங்க 100ஆல பெருக்கணும். இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வெடி ஒன்று இருக்குன்னு பார்ப்போம். இப்ப இந்த கேள்வி நாங்க விடைகளை வச்சு கொண்டு செய்யறன்றதை விட ரைட். அப்ப இது ரெண்டும் போமாசி எடுத்திருக்கு. அப்ப போமாசி இது பொதுவா பொருள் எதுவுமே இல்லைமே. இப்ப கூட்டல்னு காட்டிக்கிறேன். அப்ப 4வது விடிய போடலாம். சரி, அப்ப இதுதான் இது. அப்ப வழுக்கள பெருமானங்கள் கூட்டப்படும். இது வாசிப்பு தானே, கழிச்சு வாரது வாசிப்பு. வாசிப்பு நாங்கள் நார்மலா இந்த வார விடிய எழுதலாம். இது இருக்கிற வாசிப்பு வலு கூட பட்டிக்கிறேன். சரி, நான் கொண்டு ஒன்று எடுத்து ஒன்று ரெண்டு மூணு எடுத்தா மூணு போட்டோம். ரைட். அப்ப எங்களுக்கு இதுல 4வது விடைக்கு போகலாம். நாங்கள் விடையும் சும்மா பார்த்துக்கலாம். 1 4 போட்டு இவங்க வெட்டி 1 போட்டிருக்காங்க, யாரும் தெரியா. உம், வெட்டி 1 போட்டு 4 ஓகே அவங்களோட. இது வந்து இதான் இந்த ஸ்கீம் அவங்க கொடுத்தது. அதில் சிலதை சேஞ்ச் பண்ணி விற்கிறது, கோல் போட்டு அப்படி விற்கிறேன். இது வந்து முதலாவதுக்கு நாங்கள் என்ன விடுபட்டோம், முதலாவது. ரெண்டாவதுக்கு ஸ்கீமில் அவங்க 4 தான் கொடுத்துருக்காங்க. யாரும் அதை மாற்றி 1 போட்டிக்கிறேன். 1 போட தேவையில்ல, 1 வந்து வித்தியாசமே. அப்போ 4வது விட உங்களோட ஓகே. ரைட். ஸ்கீமில் அவங்க கொடுத்துருக்க 4 உண்டு, வெட்டி 1 மாற்ற தேவையில்லை. நான் நினைக்கிறேன் இந்த வழுக்கல் கூற்றத்தில் கொஞ்சம் கிளியர் சரியாக பார்த்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களோட விட 4 எடுக்கலாம். ரைட். ஓகே. சில நேரம் இப்படித்தான் விட மாத்தின விடையும் இதை விட சரியா எழுதி தந்தது பெரும்பாலும் சரியா இருக்கும். சில நேரங்களில் தான் அப்படி குழப்பமாற. அப்ப இதுல வந்து வல்லிட தீர்வு இதுதான். பிளஸ் மைனஸ் 2 வார கூட்டும் போது கழிக்கும் போது வலுட பெருமானம் கூட்டப்படும், பெருக்கல் பிரித்தலின் போது வலு சதவீதம் கூட்டப்படும். அப்ப இந்த தேரியை சரியா ஞாபகம் விளங்கப்படுத்தி விளங்கி கொண்டு அதில் பயிற்சி ஒன்று இருந்தால் அது ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்ப இது 4வது விட ஓகேன்னு நினைக்கிறேன். அப்ப ஐஸ்கிரீமும் அவங்க அதைத்தான் தந்திருக்காங்க. ரைட், அடுத்தது இப்போ ஒரு பொருளின் இயக்கம் பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. மாறாக்கதியுடன் இயங்கும் பொருள் ஒன்றினால் ஆறுமுடுக்க முடியாது. இப்ப வட்ட பாதையில் இயங்குற நேரம் மாறாக்கதி தானே. ஆனா இது 6 முடிகள் ஒன்று இருக்கு, மைய நோக்கு 6 முடிகள், திசையும் இருக்கு. மாறாக்கதியில இயங்குற பொருள் திரும்புற நேரம், திசை மாறுற நேரம் 6 முடிகள் ஒன்று காணப்படும். 6 முடுக முடியும் என்றது சரி. ஓகே. ஒரு பொருள் ஒன்றின் வேகம் மாறாதுள்ள போது அதனை கதியை மாற்ற முடியும். வேகம்ண்டா அதுல கதி பருமன். ஏன்னா காவிக்கனிமலின் வேகம், காவிக்கனியம் கொள்ள வெக்டர் ஒன்று எடுத்தா அதுல பருமன் திசை ரெண்டுமே மாறாம இருந்தா தான் வேகம் மாறாதுன்னு அர்த்தம். அப்ப கதியை மாத்துன பருமன் மாறணும். ஆகவே அது பிழை, முடியும் என்றது பிழை. ஒரு பொருள் ஏ ஏ மட்டும் ஒரு விடை இல்லை, ஆகவே எங்களுக்கு விட ஏசின்னு அடிக்கலாம். ரைட். நான் அப்புறம் வீடியோ அமைப்பே நாங்கள் ஆன்சர் பண்ணக்குள்ளே இப்போ 3வது வாசிக்க தேவையில்லை இந்த கேள்வியில். ஏ மட்டும் ஒரு விடையும் ஏசின்ற 2 விடையும் 2 விடை இருந்தால் தான் நாங்கள் பார்க்கணும். ரைட், பரவாயில்ல. நாங்கள் இது ஒரு விளக்கத்துக்கு டிஸ்கஷன் இருந்தாலும் பார்த்துன்னு போவோம். ஒரு பொருள் ஒன்றின் கதி மாறாது உள்ள போது அதன் வேகத்தை மாற்ற முடியும். வரையில இல்லையா 15 சிக்கல் விடுவார்.
ஒரு பொருளின் கதி மாறாதுள்ள போது வேகம் மாற்ற முடியும். ரைட், கதி மாறாதுள்ளது. வேகத்தை மாற்றினா திசை மாறினா வேகம் மாறும். ஓகே, சரியா பஞ்சாப். அடுத்தது வரும். எஃப் கமா டூ எஃப் பருமனுடைய இரு விசைகளின் விளைவுளானது. விளைவுள் ஆக கூடுதலா எக்ஸ் பிளஸ் எக்ஸும் ஒயும் எடுத்தா எக்ஸ் பிளஸ் ஒய் வரலாம். ஆக குறைவாக எக்ஸ் மைனஸ் ஒய் வரலாம். இது ரெண்டுக்கும் இடப்பட்டது வரையிலும். இப்போ உதாரணம் மூணும் நாலும் எடுத்தா ஆக கூடுதலாக 7 வரையிலும், ஆக குறைஞ்சது 4ல் 3 போடும் பெருசிலிருந்து சின்னத்தை கழிச்சா வரது 1 வரையிலும். செங்குத்தாக இருக்கிற நேரம் 5 வரும். போமாசி பைத்தகரஸ் தொடர்பில். அப்போ கூறுங்கோணமாக இருந்தால் 5க்கும் 7க்கும் இடையில வரும். விரிக்கோணமாக இருந்தால் இடப்பட்டது 1க்கும் 5க்கும் இடையில வரையும். எதிரெதிர் திசையில் இருக்கிற நேரம் ஆக குறைஞ்சது வரும் உண்டு. ஒரே திசையில் இருக்கிற நேரம் ஆக கூடினது 7 என்றது வரையும். ரைட், அப்போ இதில் எஃப்பும் டூ எஃப்பும் மட்டும் தான் இருக்கிறப்ப ஆக கூடுதலாக 3F வரையும். ரைட், ஆக கூடுதல் கழிச்சு வாரது எஃப், ஆக குறைஞ்சது எஃப், ஆக கூடினது 3F. இது ரெண்டுக்கும் இடப்பட்ட வரலாம். எஃப்ஐ விட சிறியதாக இருக்கலாம்டா பிள்ளை, 3F விட பெரியதாக இருக்கலாம்டா பிள்ளை, பூஜ்ஜியம் வரோமேலாம். எஃப்இற்கு செங்குத்தாக வரலாம். முதலாவது எஃப்க்கு செங்குத்தாக வரலாம்ன்றது சரி. 2Fக்கு செங்குத்தாக வரலாம். ரைட், இப்போ இங்கே ரைட் நான் கொஞ்சம் பார்ப்போம். எஃப்க்கு இப்போ 4 அல்லது 5 தானே போடணும். இப்போ ஒன்று பெருசு 2F. அடுத்தது இப்போ விரிகோணத்தில் வந்தால் தான் ஒன்றுக்கு செங்குத்தா வரையும், ஒன்றுக்கு எஃப். அப்போ விசை வரக்குள்ள பெரிய விசைக்கு நெருக்கமாக தான் வரணும். சரியா? அப்போ நாங்கள் இது இந்த இந்த மாதிரி வெளியே காட்டுறேன். எஃப்பும் 2F. ரைட், இப்போ பெரிய விசைக்கு அப்போ சின்ன விசைக்கு செங்குத்தாக நாங்கள் வரையலாம். சின்ன விசைக்கு செங்குத்தாக வர நேரம் ரைட், பெரிய விசைக்கு அப்போ இங்கே சொல்லிக்கிற சின்ன விசைக்கு செங்குத்தாக வரையலாம். எஃப்இற்கு செங்குத்தாக வரலாம்னா சரி. 2Fக்கு செங்குத்தாக வரையலாம். ரைட், காரணம் என்னென்னா இந்த இப்போ இப்போ நாங்கள் ரெண்டு விசைகள் வரையக்கொள்ள இப்போ கட்டாயம் விரிகோணத்தில் தானே வரும். எதிரெதிராக வரையல. கூர்கோணத்தில் வந்து கொண்டு செங்குத்து வரல. இப்போ கூர்கோணம் விசை வந்தால் நடுவலையிலும் வரும். எங்கே சரி ஒரு அப்போ விரிகோணமாக இருந்தால் தான் எது சரி ஒரு கோணத்துக்கு செங்குத்து கட்டாயம் ரெண்டுக்கு நடுவால வரணும். எது சரி ஒன்றுக்கு செங்குத்தா வரையணும். இப்படி வரக்கொள்ள இந்த பெரிய விசைக்கு நெருக்கமாக தானே விளைவில் வரணும். சின்ன விசையிலிருந்து செங்குத்து வரையிலும். அப்போ சின்ன விசையிலிருந்து செங்குத்து வரையிலும் பெரிய விசைக்கு நெருக்கமாக விளைவில் வரணும். ரைட், ஆகவே எஃப்ன்றது தான் சின்ன விசை. அப்போ 4வது விடயங்களுக்கு போடலாம். ரைட், 5வது இப்போ கம்பியொன்றில் உருவாகும் முதலாம் இசைச்சுரத்தின் அடிப்படை மீடுடன் எஃப் கம்பியின் நீளத்தை நீளத்தையும் அதிலுள்ள இழுவையும் இருமடங்காக மாற்றும் போது முதலாம் இசைச்சுரத்தின் அதிர்வெண். அப்ப முதலாம் இசைச்சுரத்தின் அதிர்வெண் நாங்கள் வீசாம வேகத்தை நாங்கள் இந்த ஒழுங்குல போட்டா டீன் கீழ் எம் உண்டு. இதுல எஃப்க்கு அடிப்படைன்னு சொன்னா அலைநீளத்துக்கு எஃப் எஃப் லெம்டான்னு போடலாம். அலைநீளத்துக்கு பதிலாக 2Lன்னு போடலாம். அப்போ இந்த ஒழுங்குல நாங்கள் சமன்பாடு எழுதினோடனே கொஞ்சம் நாங்கள் ஃபேமஸாக பார்க்குற இந்த ஒழுங்குல சமன்பாடு எழுதிடலாம். 1/2L வர்க்க மூலம் டீன் கீழ் எம் இந்த ஒழுங்குக்கு மாற்றிடலாம். அப்போ இங்கே நிற்கிற முக்கியமான முடிவு நேர்வீத சமன் மீடுரன் நேர்வீத சமன் ஒன்றின் கீழ் எல் என்று எழுதலாம். அதோட வர்க்க மூலம் இதனை மேலுக்கு எழுதுறேன் LT இப்படி எழுதலாம். அப்ப இவங்க என்ன செய்யறேன்னா இழுவைய 2 மடங்காக்குறதையும் செய்யறப்ப 2T ஆக மாறும். நீளத்தை 2 மடங்காக்குற வேலையும் செய்யறாங்க. சரி, அப்ப இதுல இருந்து எங்களுக்கு அந்த வர்க்க மூலம் டி என்பது வர்க்க மூலம் 2 எடுத்தா இங்கே 2ஓட கேன்சல் ஆகும். கீழுக்கு வர்க்க மூலம் 2 என்று வரும். சரி, அப்ப இந்த ஒன்றின் கீழ் வர்க்க மூலம் 2 என்ற இதுதான் டிஃபரண்ட் தான் வரப்போறேன். அப்போ புதுசாக ஏற்கனவே இருக்கிறது ருட்டின் கீழில். அப்போ புதுசாக வர மீடு 2 எடுக்கல அதிலிருந்து ஒன்றின் கீழ் 2 என்ற விகிதத்துக்கு வரும். மற்றதை கேன்சல் ஆக்கலாம் தானே. முதலாவது வீடு நாங்கள் இந்த அடுத்த 3 செக் பண்ணிக்கொள்வோம். 5 4 3 என்று எழுதியிருக்காங்க. 5 4 3 இது கொஞ்சம் ரைட் 1 5 4 1 போட்டீங்க. சரி, 1 தானே போட்டுருக்காங்க. இதுலேயும் அதை விட போட்டிருக்காங்க. ஓகே, ரைட். அப்போ முதல் 5 கேள்விகளையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் ப்ராப்ளம் ஒன்றும் வரல. இவங்க இந்த விட அவங்க 4வது கொடுத்துருக்கது ஓகேன்னு நினைக்கிறேன். அடுத்தது போவோம். நாங்கள் 6வது தரையிற்கு சமாந்திரமாக வடக்கு நோக்கி 100 மீட்டர்/செகண்ட் கதியில இயங்குற செல்லும் விமானம் ஒன்று பற்றி சொல்றாங்க.
விமானம் ஒன்றிலிருந்து சுமை ஒன்று சுயாதீனமாக விழவிடப்படுகிறது. வழித்தடை புறக்கணித்தால் சுமை விழவிடப்பட்டு 4 செகண்டின் பின்னர் விமானம் சார்பாக சுமையின் வேகம். விமானம் சார்பாக அப்ப இந்த வடக்கு நோக்கி 100 மீட்டர் per செகண்ட் போறது ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. என்னன்னா விமானம் போய்க்கொண்டிருக்கு, தரைக்கு சமாந்தரமாக விமானம் போய்க்கொண்டிருக்கும் போது, விமானம் என்று எடுப்பது, விமானம் போய்க்கொண்டிருக்கும் போது அதிலிருந்து விழவிடப்படுகிற பொருளுக்கும் அந்த வேகம் இருக்கும். 4 செகண்ட் ஒன்று இங்கேக்கு வரும். அப்ப அந்த கிடை வேகம் விமானத்திட வேகம் அந்த டைம் இங்கே வந்து சேர்ற நேரம் விமானம் கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கும். விமானமும் அப்ப விமானத்தின் அந்த வேகம் இதுக்கு இருக்கும். விமானம் சார்பாக பார்க்கக்கொள்ள கிடை வேகத்தை கதைக்க தேவையில்லை. ஆனா கீழே நோக்கி போற நேரம் 4 செகண்ட் இன்னைக்கு 40 மீட்டர் per செகண்ட் வரும். நிலைக்குத்தா கீழ் நோக்கி 40 என்ற விட எங்களுக்கு போடலாம். விமானம் சார்பாக தாள் பூமி சார்பாக கழிச்சா எங்களுக்குரிய 100 இருக்கும், இதுவும் இருக்கும். பூமி சார்பா என்ன இது 100 இருக்கிறேன். பூமி சார்பாக கதைக்கிற நேரம் 100 ரெண்டும் வரும். அதாவது வடக்கு நோக்கி போறோம்னா வடக்காக 100ம் கீழ் நோக்கி 40 வரும். பூமி சார்பாக கட்டிருந்தா ரைட். அப்ப நான் இது வந்து விமானம் சார்பா கிளியரா இருக்கு. விமானம் சார்பா அப்ப விமானத்தின் வேகத்துக்காக தேவையில்ல. இந்த அதே வேகம் அதே இடத்துல இருக்கும். அப்ப அது கிடையாக இயங்குறது பொருள் கிடையாக இயங்குறன்றது விமானத்திலிருந்து பார்க்குற நேரம் விளங்காது. விமான சார்பாகண்டா விமானத்தில் இருக்கிறவருக்கு விளங்குற மாதிரி. ரைட். அப்ப கீழ் நோக்கி 40ன்றது மட்டும் வரும். மூணாவது ஆன்சர் எங்களுக்கு போடலாம். பட் அடுத்தது பந்தொண்டு சாய்தளம் மீது வழுக்காமல் கீழ் நோக்கி உருளும் நிலையை காட்டுகிறது. பந்தினால் சாய்தளத்தின் மீது வழங்கப்படும் விளையுள் விசையின் திசையை சரியாக குறிப்பிடும் காவி. வழுக்காமல் உருளுகிறது. Right. அப்ப உருளும் போது இந்த பக்கத்துல ஒரு கோண ஆறுமுடுகள் ஒன்று இருக்குமே. இந்த திசையில் ஒரு ஆறுமுடுகள் வாரத்தோட கோண ஆறுமுடுகள் ஒன்றும் வரும். ரைட். அப்ப இதுல சாய்தளத்தின் மீது தொழிற்படும் விசையை கேட்டிருக்கு. இப்ப எம்ஜிட பிரித்த கூறு தான் நேர்கோட்டு ஆறுமுடுகள் ஏற்படுத்துறதுக்கு பார்க்கிறேன். அதோட இந்த உராய்வு விசை ஒன்று கொடுக்கப்படும். உராய்வு விசை இதுல வளஞ்சுழியாக சுழல்றதுக்கு காரணமாக இருக்கும். நான் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டுறேன். இந்த கோலத்தை எடுத்தா தாக்குற விசைகள் உண்டு. எம்ஜி என்ற விசை தாக்கும். அடுத்தது உராய்வு தாக்கும். இங்க மறுதாக்கம் ஒன்றும் தாக்கும் சிச்சுவேஷனை பொறுத்து. ரைட். அப்ப இதுல இந்த திசையில் ஆறுமுடுகள் வாரத்துக்கு இந்த சாய்தளம் வழிய ஆறுமுடுகள் வாரத்துக்கு எம்ஜி இந்த கோணத்தை நாங்க எடுத்தா இந்த கோணத்தை நாங்க கவனம் எடுத்து இதுல இப்படி தானே கோணம் வரும். எம்ஜி சைன் தீட்டா. எம்ஜி சைன் தீட்டா மைனஸ். அப்ப கீழ் நோக்கி எடுக்கிற நேரம் இதுல நாங்க பிரித்த கூறு எடுத்தா எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் உராய்வு விசை. இந்த எம்ஜி மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் உராய்வு விசை தான் ஆறுமுடுகளை கீழ் நோக்கின ஆறுமுடுகளை ஏற்படுத்தும். ரைட். அதை விட இந்த உராய்வு விசை தான் ஒரு முறுக்கத்தை உருவாக்கும். எஃப் இன்டு ஆர் முறுக்கத்தை உருவாக்கி அதுதான் ஐ அல்பாவை தீர்மானிக்கும். சரி. அப்ப கோண ஆறுமுடுகள் ஒன்று இங்கே வேணுமே. கோண ஆறுமுடுகளை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த உராய்வு விசை கட்டாயமா தேவைப்படுகிறது. அப்ப உராய்வு விசை இல்லாத இடத்துல சுழல உருள முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் நாங்க உராய்வு விசை தான் இந்த இடத்துல கோண ஆறுமுடுகளை ஏற்படுத்துது. ரைட். அப்ப இங்க கேள்வி பந்தினால் சாய்தளம் மீது வழங்கப்படும் விசை. பந்தினால் சாய்தளம் மீது வழங்கப்பட்ட ஒரு விசை இந்த மறுதாக்கம். இப்ப எம்ஜியிட கொஸ்தீட்டா அதை சமப்படுத்தும் இந்த மறுதாக்கம். ஏன்னா இந்த திணிவு சாய்தளம் சாய்தளத்தின் வழியே தான் இயங்குது. சாய்தளத்துக்கு செங்குத்தாக மேல் நோக்கியோ சாய்தளத்தின் உள்ளாகவோ போடல. ஆகவே இந்த சாய்தளத்துக்கு செங்குத்தான திசையில எங்களுக்கு விளைவு விசை 0 என்று எங்களுக்கு தெரியும். அப்ப எம்ஜி கொஸ்தீட்டாவை மறுதாக்கம் சமப்படுத்தணும். இந்த மறுதாக்கம்ன்றதும் சாய்தளத்தால பந்தினால் சாய்தளத்தால் பந்திக்கு கொடுக்கணும்னா பந்தால சாய்தளத்தை கொடுத்தல் மாதிரி. ரைட். அப்ப கேள்வி
பந்தினால் சாய்தளம் மீது வழங்கப்படும் விசை. அப்ப இந்த ஆர்டையும் எஃப்டையும் விளைவுல தான் கரைக்கணும். ஆர்டையும் எஃப்டையும் விளைவு. அப்ப ஆர்டையும் எஃப்டையும் விளையுல கரைக்கிற நேரம் மேல் நோக்கி வரும். சரியா? இப்ப இது உருளாத சந்தர்ப்பத்தில் அது நிலைக்குத்தாக மேல் நோக்கி இருக்கும். உருளாத சந்தர்ப்பத்தில் எஞ்சிய சமப்படுத்தி சமநிலையில உருவாகம் வழுக்காமிக்கிற டைம்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எங்களுக்கு இந்த ஆர்டையும் எஃப்டையும் விளையுள் தான் எடுக்கணும். அப்ப ஆர்டையும் எஃப்டையும் விளையுள் இந்த இதுக்கு எஃப்க்கும் இந்த ஒழுங்குக்கும் வரும். அப்ப இது சரியா நடுவால போறதுக்கு எங்களுக்கு எடுக்கல. இப்ப நாங்க யோசிக்கணும், இந்த விளைவுள் இங்கல ஒழுங்குக்கு வர்றா எதுல வர்றன்றத கொஞ்சம் நாங்க சரியா பார்த்துக்கிறோம். ரைட். வழங்கப்படும் விளைவுளின் திசையை சரியாக குறிப்பிடும். ரைட். அப்ப இதுல எதிர பருமன் கூடன்றது நாங்க சொல்லணும் அல்ல. அப்ப எம்ஜி இத எம்ஜி சைன் தீட்டாக்கு சமனாக எஃப் வந்தால் எங்களுக்கு சரியாக இப்படி போறோம்னு அடிக்கலும். அப்ப சமநிலை. ஆனா இங்க எம்ஜி சைன் தீட்டா பெருசி எஃப் விட, அதனால தான் கீழ் நோக்கி ஆறு முடுகுது. அப்ப எம்ஜி சைன் தீட்டா எஃப் விட பெருசு. அப்ப எஃப் பெருமானம் அந்த சமநிலையில வாரத்தை விட குறைவா தான் நிற்கும். இது குறைவுண்டா, இதுல குறைவுண்டா, ஆர்ட பெருமானம் எப்படி எம்ஜி கொஸ் தீட்டாட அளவு இருக்கும்ன்றதால விளைவில் ஆறுக்கு நெருக்கமாக வரணும். இப்படி வரும். இது தளத்தால் பந்து மீது கொடுக்கிற விசை. அப்ப பந்தால கொடுக்கிறது இதுக்கு ஒப்போசிட் ஆயிக்கும். ஆகவே இருக்கிற விடைகள்ல எனக்கு 5வது விட பொருத்தமாக படுது. இதுல இருக்கிற விடெல்லாம் இந்த மாதிரி ஒரு லைன்ல வந்திருக்குன்றதால நாங்க சரியான இந்த படத்துல இதை ஒழுங்குபடுத்துறேன்டா, இந்த எம்ஜி இதுக்கு தளத்துக்கு செங்குத்தாக வரைகிற லைனுக்கும் ரைட் இந்த இடத்துல நாங்க நிலைக்குத்தாக வரைகிற லைனுக்கும் இடையில வரணும். ரைட். அப்ப 5வது விடத்தான் பொருத்தம். ஏன்னா மற்றதெல்லாம் இந்த லைனுக்கு அடுத்த பக்கத்துல தந்திருக்கு. ஆகவே நான் 5வது விடைய கொடுக்குறேன். ரைட். அப்ப இது ஒரு கொஞ்சம் கவனமாக அணுக வேண்டிய ஒரு கேள்வி. இதுல தாக்குற 3 விசை, ஒன்றும் செவ்வன் மறுத்தாக்கம், உராய் விசை, எம்ஜி. ரைட். அப்ப இந்த இடத்துல எம்ஜி சைன் தீட்டா விட எஃப் சிறிசாக இருக்கும். எம்ஜி கொஸ் தீட்டாக்கு ஆர் சமனாக இருக்கும். சரி. அப்ப எம்ஜி கொஸ் தீட்டாக்கு ஆர் சமனாகவும் எம்ஜி சைன் தீட்டாக்கு எஃப் சமனாகவும் இருந்தா சமநிலை. அந்த டைம்ல இரண்டு விளைவுள் சரியாக எம்ஜிக்கு சமனும் எதிருமாக இருக்கும். ஆனா இதுல அப்படி ஒரு சுச்சுவேஷன் அல்ல என்றதால இங்கே எம்ஜி கொஸ் தீட்டா ஆருக்கு சமன், எம்ஜி சைன் தீட்டா எஃப்பை விட பெருசாக இருக்கும். இப்போ அதற்கேற்ப எங்களுக்கு யோசிக்கலாம் விளைவுள் எந்த திசையில வாருங்க. அப்ப எங்களுக்கு பந்துல தாக்குற விசையை நாங்கள் சரியா கண்டு கொண்டோம்டா, பந்துல தாக்குற விசைக்கு சமனும் எதிருமாக இருக்கும் பந்தால தளத்தில் தாக்கும் விசை. 5வது விடையை போடலாம். அடுத்தது போம். நான் டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு போகல. சில டைமுக்கு ஒரு சில விடயங்கள் உங்களுக்கு தெரியும் அடிப்படையில் விளங்கப்படுத்திக்கொண்டு போகிறேன். ஏன்னா இந்த செக்ஷனை டேர்ம் 2 சிலபஸை முடிஞ்சிருக்கிற ஆக்களுக்குரிய விளக்கம் தான் டிஸ்கஷன் தான் செய்கிறேன். ரைட். அப்போ அவ்வளோ ஏதாவது ப்ராப்ளம் அவங்களுக்கு விளக்கம் போதாமல் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் மேலதிகமாக வேறு விளக்கம் உண்டு. இந்த ப்ராப்ளம் ஆகிக்கிற கேள்விகளை பார்த்து வேற மற்றொரு மேலதிக விளக்கம் செய்யலாம் கொஞ்சம் டீப்பாக. ரைட். சீரான அடர்த்தியுள்ள பொருள் ஒன்று அதன் கனவளவில் 20% நீரின் மேல் இருக்கத்தக்கதாக பகுதியாக அமிழ்ந்து மிதக்கிறது. 3 நியூட்டன் கீழ் நோக்கிய நிலைக்குத்து விசையை பொருள் பகுதியில் பிரயோகிக்க முழுமையாக அமிழ்ந்து மிதக்கிறது. பொருளின் கனவளவு என்னன்னு கேட்டுக்கிறேன். ரைட். இப்ப பாருங்க, 20% என்று சொல்றது சரி. அப்படின்னா 80% அமிழ்ந்திருக்கு, 20% நாங்கள் இதுல மொத்த கனவளவை நாங்கள் வீண்டு எடுத்தா சரி. அப்ப இதுல நிறைய சமப்படுத்துறதுக்கு 5/4 கனவளவு பயன்படுத்தப்பட்டுக்கிறேன். இந்த நிறைய சமப்படுத்த எம்ஜிக்கு சமம். எம்ஜி தந்தில் அதை பெருசுப்படுத்த தேவையில்லை. இந்த மேலதிகமாக இந்த 20% அமிழ்த்துறதுக்கு, அதாவது 1/5 வி கனவளவால கொடுக்கக்கூடிய மேலுதைப்பு இங்கே 3 நியூட்டனால சமப்படுத்தப்படுது.
ரைட். அப்போ அந்த சமன்பாட்டை நம்ம இங்கே எழுதி காட்டுறேன். அப்போ ஒன்றின் கீழ் 5v ரோ ஜி, ரோக்கு 1000, ஜிக்கும் சேர்த்து நான் 10 போட்டேன், வி ரோ ஜி. அது வந்து 3 நியூட்டனுக்கு சமனாக இருக்கும். அதாவது 20 வீத கனவளவால் 20 வீத கனவளவால் பிரயோகிக்கக்கூடிய மேலுதைப்பு அது 3 நியூட்டனுக்கு சமன். இப்போ இதை இப்போ நார்மலாக எம்ஜிக்கு சமன இந்த இது எந்த ஒழுங்கலிக்க கொள்ள மேலதிக விசை 3 நியூட்டன் விசை பிரயோகிச்சு தான் இந்த 20 வீதத்தை அமிழ்த்துறாங்க. அப்போ நாங்கள் இதை பெருக்கணும்டா 5 ஆல் 5 15 சம்மந்தப்பட்ட விட. மற்றது வந்து பிரிக்க அழகு பார்க்கணும். 15 150 2 விட இருந்தால் அடுக்குகளை பார்த்து கொண்டிருக்கணும். அப்படி இல்லாட்டி நேரடியாக 15 அதை 10,000 பிரிக்கிறது. ரைட். 4வது விட நாங்கள் 3 கேள்வி செஞ்சுருக்கோம். அதை நான் பார்த்து கொண்டே போகிறது நல்ல நினைக்கிறேன். 3 5 4 3 5 4 அப்போ அதே விட விடுங்கள போகுது. ஓகே ரைட். 45வது பாப்போம். நான் இது டிஸ்கஷன் என்னத்தால் தான் விடையை பார்த்து பார்த்து போகிறேன். இதான் உங்களுக்கு ஒரு அதில் வேறு ஏதாவது வீடு இருந்தால் கொஞ்சம் மேலதிக விளக்கங்கள் பார்த்து ஒழுங்குபடுத்தி கொண்டு போகிறதுக்காக. ரைட். கிடையுடன் 45 பாகை சாய்வில் உள்ள கரடான சாய்தளம் ஒன்றின் உச்சியிலிருந்து குற்றி ஒன்று வழுக்கி அடியை அடைய எடுக்கும் நேரம் 45 பாகன்னு தந்திருக்காங்க. கரடானது இப்போ கரடான சாய்தளம் ஒன்றின் வழியே வழுக்கி சரியா இங்கே வந்து உருண்டு கொண்டு போகிற அமைப்புனால அப்போ உராய் விசையிட பாதிப்பொன்றும் இருக்கும். ரைட். அதே மாதிரியான கிடையுடன் 40 பாகை சாய்வில் அழுத்தமான அப்பமான தளம் வழியே குற்றியோன் உச்சிலிருந்து வலிக்கு அடியை அடையெடுக்கும் நேரத்தின் இருமடங்கு என குற்றிக்கும் கரடான சாய்தளத்துக்கும் இடையிலான இயக்கவியல் உராய்வு குணம். ஒன்று வழுக்கி கொண்டு வருது அதே சாய்தள அமைப்புல ஒன்று உருண்டு கொண்டு வருது. டைம் டபுள் ஆகுது. அப்போ நாங்கள் டைமை தொடர்பு படுத்தி இப்போ உராய்வு விசை என்ன உருவாக்கும்னா உராய்வு விசை தான் அமர்முடுகளை ஏற்படுத்துறதுக்கு பார்க்குமே. இங்கே டைம் டபுள் ஆகுறேன்னு சொல்லிக்கிறேன். அப்போ நாங்கள் இந்த இடத்துல 2 இடப்பெயர்ச்சிகள் சமன் இங்கிருந்து எனக்கு இயங்குற பொருளோட இடப்பெயர்ச்சிகள் சமன் எடுக்கலாம். சரி. ஆறுமுடுகள்ல எங்களுக்கு ஒரே அடிக்கு இதில் பார்த்துக்கொள்ள டைம் டபுள்னு சொல்லிக்கிற தூரம் சமன்னு சொல்லிக்கிறோம். அப்போ இதுல இருந்து ஆறுமுடுகளுக்குரிய ஒரு தொடர்பை எடுக்கலாம். வழுக்கி கொண்டு போறேன்னா 45 இன்னத்தால ஜி சைன் தீட்டை தான் ஒப்பமான தளமாக இருந்தால் ஆறுமுடுகள். அடுத்ததில் ஆறுமுடுகள் அப்போ நாங்கள் இடப்பெயர்ச்சி டைம் சமன்டு இந்த டைம் 2 மடங்குன்னு சொல்லிக்க டைம் இடப்பெயர்ச்சி ஆறுமுடுகள். அது கொஞ்சம் வேறு ஒரு சமன்பாட்டை யோசிச்சா எஸ் சமன் ut + ½ at² யோசிக்கலாம். ரைட். அப்போ இடப்பெயர்ச்சிகள் சமன் ஆரம்ப வேகம் 0 யூடியை 0 எடுப்போம். முதலாவது பொருளுக்கு நாங்கள் எஸ் எடுத்தா யூடி 0 அதை எழுதலை நான் ½ இன்னைக்கு ஜி சைன் தீட்டா. ஜி சைன் தீட்டா இப்போ ஜின்றது 10 எடுத்தா 10 வர்க்க மூலம் 2 10 வர்க்க மூலம் 2 அதுக்கு எடுக்கிற டைமை நாங்கள் டீன்னு எடுப்போம். டி வர்க்கம்னு வரும். சரி. அதே அளவு இடப்பெயர்ச்சி தான் அடுத்த அடையுது ஜி ½ ஆறுமுடுகளுக்கு நான் ஏன்னு எடுக்கிறேன். டைம் அவங்க 2 மடங்குன்னு சொல்றாங்க. அப்போ 2t முழுவோட வர்க்கம். இந்த 2 சமன்பாடையும் எங்களுக்கு சமப்படுத்தலாம். சமப்படுத்தினா இன்னைக்கு 4t வர்க்கம் வரும். 2ஆல பிரிச்சா 2t வர்க்கம் வரும். அப்ப 2t வர்க்கம் a என்று சொல்றது. இதுல நாங்க சுருக்கினோம்னா 2 வர்க்கம் 2 இப்போ 5 வரும். 5 வர்க்க மூலம் 2 டி வர்க்கம் வரும். டி வர்க்கம் எங்களுக்கு கேன்சல் ஆக்கலாம். அப்போ அதிலிருந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ளும் ஆறுமுடுகள் சமன் 5 வர்க்க மூலம் 2 இத்தனை ஆறுமுடு. இப்போ உராய்வுடைய சந்தர்ப்பத்தில் இயக்கவியல் உராய்வை தான் கேட்டிருக்கிற உராய்வுடைய சந்தர்ப்பத்தில் இந்த ஆறுமுடுகள் வருதுன்னு எங்களுக்கு காணலாம். இந்த ஆறுமுடுகள் வர்றேன்னா
இங்கே எம்ஜி ஒன்று இருக்கும், அதால் இங்கே மறுதாக்கம் ஒன்று வரும். அஹ், இந்த இடத்துல உராய்வு ஒன்றும் வரும். Right. அப்ப நாங்க இந்த உராய்வு விசையோட பருமன இதுல தொடர்பு படுத்துவோம். உராய்வு குணகத்துக்கு போறேன்னு சொன்னா உராய்வு விசையின் கீழ் மறுதாக்கம். இதை வச்சு தானே உராய்வு குணகத்துக்கு போகணும். கேள்வி உராய்வு குணகம் அலை. நாங்க எப்படியோ ஆறுமுடுகளை கண்டிருக்கோம், அமர்முடுகளை கண்டிருக்கோம். ஆறுமுடுகள் ஆறுமுடுகள் ஏன்னா கீழ் நோக்கி எழுப்பி போறேன். Right. உராய்வு விசை வருது, அதை விட எம்ஜி சைன் தீட்டா பெருசு. சரி, இப்ப அமர்முடுகள் இப்ப இதுல இருந்து எங்களுக்கு ஒரு தொடர்பு எடுக்கலாம். எம்ஜி உராய்வுக்குரிய தொடர்பு ஒன்று எப்படி எடுக்கலாம்? இதுல எம்ஜி கொஸ்தி எம்ஜி சார்பாக எடுப்போம். சைன் தீட்டா சைன் 45. அப்ப எம்ஜி பை √2 எம்ஜி சைன் 45 மைனஸ் உராய்வு விசை திணிவு தர ஆறுமுடுகள். அப்ப ஆறுமுடுகளுக்கு 2 வர்க்கமூலம் 2. நான் கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ணிடலாலே, அப்படி எழுதும். நான் இது இங்கே கொண்டு வந்தால் எஃப்க்கு ஒரு சமன்பாடு வரும். இது இங்கே வந்தால் இது அங்கே போய் கழிப்படும். 2 வர்க்கமூலம் 2 நொண்டிக்கிற ஒன்றில் எம்ஜி இருக்கு. ஜிக்கு 10 போடலாம். 10m 5m. இப்போ போமாசி 2 வர்க்கமூலம் 2. அப்போ இங்கே 20 ஜிக்கு 10 எடுத்துக்கொள்கிறேன். 20m வரும். அதில் 5m கழிக்கணும். அப்போ 15m. இதுதான் உராய்வு விசையோட பருமன். ரைட். அப்போ மறுதாக்கத்தோட பருமனையும் எங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். மறுதாக்கம் வந்து எம்ஜி கொஸ் தீட்டா. அப்போ எம்ஜின்றது இப்போ 10m வர்க்கமூலம் 2. அப்போ உராய்வு குணகத்துக்குரிய இதை போடுவோம். உராய்வு குணகம் மறுதாக்கத்துக்கு பதிலாக எம்ஜின்றது நான் 10m எழுதணும். 10m கீழே வர்க்கமூலம் 2. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் எழுதணும் உராய்வு விசையை. உராய்வு விசையோட பருமன் 15m 2 வர்க்கமூலம் 2 உராய்வு விசை. அடுத்தது 10m வர்க்கமூலம் 2. இந்த வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 கேன்சல் ஆக்கலாம். எம் கேன்சல் ஆக்கலாம். 15 கீழ் 20 வரும். 2 கீழே வருமே. அப்போ 15 கீழ் 20 என்றது 75 4வது விட. அப்போ கொஞ்சம் வேலை ஒன்று இருக்கலே. ஃபர்ஸ்ட் கெஸ் சமன் ½ பயன்படுத்தி ஒரு சந்தர்ப்பத்தில் ஜி சைன் தீட்டா ஆறுமுடுகள், அடுத்த சந்தர்ப்பத்தில் ஏன்னு எடுத்த. இப்போ ஏ கண்டுட்டு எஃப் சமன் எம்ஏ பாவிச்சு அந்த ஏக்கிலிருந்து எஃப்க்கு ஒரு தொடர்பு எடுத்து எம் சார்பா. உராய்வு குணம்ன்றது எஃப்இன் கீழ் ஆர். உராய்வு விசை அந்த டைம்ல வர மறுதாக்கம். மறுதாக்கம்ன்றது எம்ஜி சைன் தீட்டாவா கொஸ் தீட்டாவா. இந்த உராய்வு விசையை கண்ட வந்து எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் உராய்வு விசை வந்து எம்ஏ ஆறுமுடுல கண்டத்தை போட்டு அப்படி ஒரு இதுல செஞ்ச. இதை விட வேற இலகுவான முறைகள் இது வந்து கொஞ்சம் லேசா விளங்கப்படுத்தக்கூடிய முறையாக இருந்த. சரி, அப்ப இங்கே விகிதம் எடுத்தது பிறகு எங்களுக்கு 15 கீழ் 20 வந்து, அதாவது 3 கீழ் 4 4வது விட விடையும் கொஞ்சம் பார்ப்போம். பார்க்க 4வது ஓகே. அப்போ இந்த மெத்தட் ஓகே. இதை விட சில நேரம் கொஞ்சம் குயிக்காக செய்யக்கூடிய மெத்தட்டை யோசிக்கலாம். ரைட். இப்போ இங்கே விட கிளியராக வந்தன்றதால நான் மறு கைக்கல்ல. அடுத்தது போகிறேன். ஒரு காற்றலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். சாரி ஃபார் டிஸ்டர்ப். ரைட், அடுத்து பார்ப்போம். 10வது கேள்விக்கு போவோம். ஒரு காற்றாலை ஒன்றின் சுழலும் தகடுகள் பயன்பாடு பரப்புன்னு தந்திருக்கு 2000 மீட்டர் வர்க்கம். இது காற்றின் வலுவை மின்வலுவாக மாற்றுகிறது. இதன் திறன் 50 வீதம். ரைட். 10 மீட்டர் per செகண்ட் கதியுடன் உறுதியான காற்று வீசும் போது பிறப்பிக்கப்படும் மின்வலு. ரைட். அப்போ இது கொமனாக கேட்கக்கூடிய ஒன்று. நாங்கள் நார்மலாக வந்து ஒரு காற்றாலை இது ஒன்று எடுத்தா அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மீட்டர் தூரத்தில் இருக்கிற வழியை எடுத்து இந்த ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்து தள்ளும். இது ஒரு உதாரணமாக ஒரு ஹெலிகாப்டர் போகிற நேரம் ஹெலிகாப்டரில் மேலுக்கு இருக்கிற இது நாங்கள் ஹெலிகாப்டர் செட்டப் ஒன்று எடுத்தால் மேலுக்கு இருக்கிற வழியை
வி மீட்டர் இருக்கிற வழி இது வேகமாக வி வேகத்தில் சுழலும் போது வி மீட்டரில் இருக்கிற வழியை கீழே தள்ளுறேன்னு நாங்கள் எடுக்கிறோம். அப்போ இதோட கொமனாக செல்ற ஒரு விடயம் ஒரு செகண்டில் வி மீட்டரில் இருக்கிற வழியை கீழே தள்ளும். அதோட கனவளவை நாங்கள் எழுதுகிற நேரம் விஏ மீட்டர் கணம் கனவளவுடைய வழியை விஏ மீட்டர் கணம் கனவளவுடைய வழியை மேலே இருக்கணும் இருக்கும். இது அடர்த்தியால் பெருக்கினா எங்களுக்கு திணிவு கிடைக்கும். விஏ ரோ கிலோகிராம் வரும். விஏ ரோன்றது திணிவுக்கு கொடுக்குற ஒரு பால். திணிவு தெரியுமாக இருந்தால் அதிலிருந்து உந்தத்துக்கு போகலாம். உந்த மாற்றம் விடயத்துக்கு உந்தத்துக்கு போகலாம். திணிவு தெரியுமாக இருந்தால் உந்தம் திணிவே மலை அப்போ அழகு நேரத்தில் வர உந்த மாற்றம்ன்றது விசைக்கு போகலுமா இருந்து. அதே மாதிரி இந்த திணிவு தெரியும்னா அதிலிருந்து எங்களுக்கு இயக்க சக்திக்கு போக மேலும் அழகு நேரத்தில் வர இயக்க சக்தின்னு கொள்ளை அது வலுவாக இருக்கும். அப்போ இங்கே கேள்வி வந்து வலுவோடு தொடர்புப்பட்டது. ரைட். ஆகவே எங்களுக்கு இந்த ஒழுங்கிலிருந்து வலு இந்த வலு சமன்பாட்டில் இதுக்கு எங்களுக்கு விடைக்கு போகலாம். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கே திணிவை நாங்கள் வரையறுத்தோம்னா சரிங்களா, நான் எழுதுறேன். திணிவை வரையறுத்தோம்னா ஏ தரப்பட்டிருக்கு, அடர்த்தி தந்திருக்கு. அப்போ ஏரோ திணிவு வந்து ஏரோ வின்னு திணிவு எடுக்கலாம். ரைட். அப்போ திணிவு வேகமும் தந்திருக்கு. அப்போ திணிவு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ சக்தி அழகு நேரத்தில் வர திணிவு கடத்தப்படுற திணிவுன்னு தந்திருக்கிறேன். அப்போ சக்தின்னு சொல்லக்கொள்ளே ஹாஃப் எம்வி வர்க்கம். அப்போ ஏரோ வி ஹாஃப் எம் வி வர்க்கம். அப்போ வி வர்க்கத்தை போட்டோன்னே ஹாஃப் ஏரோ வி கணம்னு வரும். அப்போ இது வந்து மொத்தமான அழகு நேரத்தில் வர சக்தியை கொடுக்கும். அப்போ வலுவை கொடுக்கும். ஆனால் இங்கே செல்லுகிற திறன் 50% உண்டு. திறன் வந்து அப்போ இதுக்கு போட்டு இன்புட் அவுட்புட்டை வச்சு தான் திறன் பார்க்குறோம். அவுட்புட்டின் கீழ் இன்புட் தர 100 தான் நாங்கள் திறன். அப்போ இது அரைவாசி தான் கிடைக்கப்படும். அப்போ இதில் ஹாஃப் ஒன்று போடணும். ஏன்னா திறன் 50% எடுத்தாலும் இது அரைவாசி தான் மின் சக்தியாக மாறும். மின் வலுவத்தனை கேட்டு இருக்கு. ரைட். இப்போ நாங்கள் இதை பிரதியிட்டா சரி. அப்போ ஹாஃப் பரப்பளவுக்கு செயல்களை 2000 தந்திருக்கு நாங்கள் போடுவோம். அடர்த்திக்கு 1.3 வேகத்துக்கு 10 அடுக்கு. ஏன்னா 10 முறை எழுதணுமே. இங்கே ஒரு வி இங்கே ஒரு 2 முறை வி 3 முறை 10 தர 10 தர 10 10 போடுவோம். இன்னொரு ஹாஃப் சரி. அப்போ இங்கே 2 கேன்சல் ஆகும். அப்போ 13 அரைவாசி இது வரணும். 13 அரைவாசி வந்தால் 6.5. அப்போ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா 6.5 2 விட இருக்குது. இங்கே 2வது விடையும் இருக்குது, 5வது விடையும் இருக்குது. அப்போ நாங்கள் அடுக்க சரியாக பார்க்கணும். அப்போ நாங்கள் அடுக்க சரியாக பார்ப்போம். இங்கே 1000 இருக்கு. இங்கே இப்போ 6 சைஃபர் வரணும். 0.65 தர 10 6. சரி. இப்போ இவங்க விட கிலோ வோல்ட்ஸில் கொடுத்துக்கிறோம். அப்போ 3 நாங்கள் விட்டால் 6650 தர 10 3. அப்போ தான் கிலோவுக்கு சரியாக வருமானே. 650 விட 2வது விடயங்களை போடலாம். ஓகே சரி. அப்போ இங்கே நீங்கள் அந்த திணிவில் விலைக்கொள்ள ஏன்னு நான் விளங்கப்படுத்துகிறேன்னா திணிவிலிருந்து தான் விசைக்கும் போகிறேன். அப்போ திணிவிலிருந்து உந்தம் போய் உந்தமாற்று வீதம் விசைன்னு வரும். திணிவிலிருந்து தான் இயக்க சக்திக்கு போகலாம். ஹாஃப் எம்பி ஸ்கேட் அது டைமால் பிரித்து அழகு நேரத்தில் வர இயக்க சக்தி அதுக்கு வலுவுக்கு போடும். இப்போ இங்கே திறன் தந்திருக்கிறதால நாங்கள் அடாரவாசின்னு எடுக்கிறோம். ரைட். ஓகே. அடுத்த கேள்வி 11. எம் திணிவுடைய ஊசல் குண்டானது எழ்நீளமுடைய இலையின் ஒரு நுனியில் தொங்கவிடப்பட்டு இலையின் மறு நுனி நிலைத்த புள்ளிக்கு கட்டுப்பட்டு இருக்க நிலையானது கீழ் நிலைக்குத்துடன் வேகம் கோணத்துடன் தீட்டா கோணம் கோணம் அமைக்கும் நிலையில் ஊசல் குண்டானது ஓய்விலிருந்து அலையவிடப்படுகிறது. ஊசல் குண்டானது மேல்முகமாக இயங்கும் போது தீட்டா ஹாஃப் தீட்டா மேக்சிமம். தீட்டா வந்து தீட்டா மேக்சிமத்திட ஹாஃப் வரும்போது உசல் குண்டின் 6 முடுகள் காவியை சரியாக வரைவு. ரைட். பின்னண்டா எளிமை இயக்கத்தில் வந்து நாங்கள் ஊசல் செல்ற நேரம் அது மிக சிறிய அலைவுகள் என்று தான் எடுக்கிறோம். அப்போ ஊசல் ஒன்று கொஞ்சம் பெரிய அலைவில் வருமாக இருந்தால் அதுக்கு எங்களுக்கு எளிமை இயக்கம் செய்யலாம். ஒரு இசை இயக்கம் தான், ஆனால் எளிமை இயக்கம் வந்து எடுக்கலாம். ரைட். அப்போ நாங்கள் இதில் ஊசல் வந்து இப்போ நடுவில் ஒரு இடம் இங்கே இருக்கிற இடம் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர்ற நேரம் கேட்டிருக்கு.
ரைட் இங்கே இருக்குது. அப்ப இந்த ஊசல்ல வர்றது ஒரு விசை இந்த இழுவு, அடுத்த விசை இந்த எம்ஜி. ரைட். அப்ப இதுல கேள்வி ஆறுமுடுகள் காவியலை. ரைட். அப்ப இது ஒரு வட்ட இயக்கத்தின் ஒரு பகுதி. வட்ட இயக்கத்தின் ஒரு பகுதி. வட்ட இயக்கத்தின் பகுதின்னு சொன்னா அந்த அதன் காரணமாக எம்ஜியிட பிரித்த இதன் வழியை பிரித்த கூரை விட இழுவு பெருசாக இருக்கும். ஆகவே மையநோக்கு ஒரு ஆறுமுடுகள் ஒன்றும் இருக்கும், தொடலி வழியான ஆறுமுடுகள் ஒன்றும் இருக்கும். அப்ப நாங்கள் அந்த பாயிண்ட்டை நாங்கள் எடுத்தா இந்த மையநோக்கு ஆறுமுடுகள் ஒன்று இருக்கும், தொடலி வழியான ஆறுமுடுகள் ஒன்று. ரெண்டுக்கும் சேர்த்து இடையில ஒரு விளைவில் பெருமானம் ஒன்று தான் போடணும். இது வந்து இப்போ மையத்தை நோக்கி வைக்கிற பதங்களுக்கு போடல. இங்களை வந்து அதுவும் வெளியில, இதுவும் வெளியில, இது தொடலி வழியாக தந்திருக்கு. அப்ப நாங்க இதுல தான் மையத்தை இது வந்து தொடலி வழியான ஆறுமுடுகள். நாங்கள போகக்குள்ள வேகம் கூட்டிக்கொண்டு போறேன். இது மைய நோக்க ஆறுமுடுகள். ரெண்டுக்கும் இடையில வரக்கூடியது நாலாவது விட. சரி, நாலாவது. அப்ப அப்படித்தான் நாங்க எடுக்கணும். அப்ப இதுமே ஒரு வட்ட நிலைக்குத்து வட்ட இயக்கம் தான் நாங்க எடுக்கணும். எளிமை இசை இயக்கத்துல போய் இதை தடமாறக்கூடா. நிலைக்குத்து வட்ட இயக்கம் என்று எடுத்து, நிலைக்குத்து வட்ட இயக்கத்திட ஒரு பகுதி என்று எடுத்து, அப்ப இது இடையில போற நேரமலை. அப்ப அதுல இந்த மையத்தை நோக்கின ஒரு ஆறுமுடுகளும் வரும், தொடலி வழியான ஆறுமுடுகளும் வரும். அப்ப அது ரெண்டுக்கும் ஏத்த விளைவில் பெருமானத்தை நாங்க கவனம் எடுக்கணும். அப்ப இது ஆறுமுடுகள் ஒரு பிரித்த கூறு மைய நோக்க ஆறுமுடுகள் கொடுக்கும், அடுத்த பிரித்த கூறு தொடலி ஆறுமுடுகள் கொடுக்கும், தொடலி ஆறுமுடுகள் கதியை அதிகரிக்கும். சரி. நிலையான அலை பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் பிழையானது. நிலையான அலை உருவாகிற படு அலை தெரியலை மேற்பொருந்துகை ஆள. அப்ப அந்த பாட் சரி. பிழையானத்தை கட்டிக்கிறேன். நிலையான அலை வடிவம் ஏற்படும் போது ஊடகத்தின் சில புள்ளிகள் குழப்பம் அடைவதில்லை. அதுக்குத்தான் நாங்க கணு என்று சொல்றோம். நிலையான அலை வடிவத்தில் எப்போதும் கணுக்களின் முரண்கணுக்களின் எண்ணிக்கையை விட கூடுதலாக இருக்கும். அப்படி கட்டாயம் இல்லை. நிலையான அலை வடிவத்துல இப்ப ஒரு குழாயில உருவாகிற நிலையான அலை ஒன்று அதை கருதுற நேரம் பாருங்க. இதுல கணுவை விட முரண்கணு கூட. அப்ப முரண்கணு கூட வரையிலும் இப்ப இதுல எடுத்தா கணுவும் முரண்கணும் சம. இதுல எடுத்தா கணு கூட முரண்கணு விட. அப்ப நிலையான அலைவடத்தில் எப்போதும் கணுக்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். அப்ப அதுதான் ஆன்சர். அடுத்தகளையும் பார்ப்போம். நிலையான அலையில் உள்ள சக்தியானது அழுத்த சக்தியாகவே இருக்கும். இல்லை, சக்தி வந்து இது இது பொறிமுறை அலைகள் என்று சொல்ல கொள்ளை. பொறிமுறை அலை. ஏன் பொறிமுறை அலைன்னு சொல்றேன்? பொறிமுறை அலைன்னா இயக்க சக்தி அழுத்த சக்தியோட காம்பினேஷனா இருக்கும். அதான் நாங்கள் பொறிமுறை அலைன்னு சொல்றோம். அப்ப அங்க இயக்க சக்தியாகவும் அழுத்த சக்தியாகவும் இருக்கும். அப்ப நிலையான அலையில் உள்ள சக்தி அழுத்த சக்தியாகவே இருக்கும்னா பிள்ளை. இயக்க சக்தியிட பாட்டு ஒன்றும் அதில் வரையணும். அப்ப அந்த விடையும் சார் இந்த பிள்ளையானது. இயக்க இந்த கீழ் நோக்கி இப்போ இதுல வந்து நம்ம படம் வரையக்குள்ள இப்படி இருக்கிறது. ஒரு கட்டத்துல இந்த நிலைக்கு வரும்னா இயக்க சக்தி, இங்க அழுத்த சக்தி, அடுத்த போற மீன். அப்ப இயக்க சக்தி இந்த மர அழுத்த சக்தியா மாறும். இந்த இடத்துல எல்லாம் வேகம் பூச்சியமாய் திரும்புற இடம் இப்படி இப்படி பாருங்க. இது ஃபிளட் ஆகக்குள்ள அப்ப அதின இயக்க சக்தி தான் நீக்கும். மறு இப்படி ஆகக்குள்ள மறு அழுத்த சக்தி போயிடும். இடையில ஒரு இடம்னா இயக்க சக்தி அழுத்த சக்தி கலந்து. அப்ப அழுத்த சக்தியாகவே என்று சொல்றது பிழை. நிலையான அலை வடிவத்தில் கணுப்புள்ளிகள் நிலையானது, சராசரி ஓய்வு நிலையிலிருந்து இடப்பெயர்ச்சிக்கு உட்படாது. ரைட், அது சரியில்லை. ஆகவே இந்த ரெண்டு விட கொடுத்து அத்தனை அவங்க ரெண்டு எழுதின போல 3,4 ரைட். அதனால தான் அந்த ரெண்டு விட கொடுத்துக்கிறோம். ஓகே, நான் பிறகு எழுதினது தெரியும் ஏதோ. அப்ப அந்த என்ன ரெண்டு விட எடுத்து எழுதி மார்க் பண்ணிக்கிறதுக்கு நியாயம். இந்த மூணாவது நாலாவது ரெண்டும் பிள்ளையான கூற்றுகள். ஓகே. கார் ஓட்ட பந்தயத்தின் போது காரின் எரிபொருள் குறைவடைவதால் அதன் சுற்றுவட்ட நேரம் குறைகிறது. எரிபொருள் குறைவடை. ரைட். பின்வரும் நற்றில் எது இதனை விளக்க முடியும்? எரிபொருள் குறைவடைகிறதால வாகனம் ஒன்றுல பாரம் ஒன்றிக்கிற திணிவு. எரிபொருள் உண்மையாக அந்த திணிவுன்றது எரிபொருளையும் சேர்த்து. இப்ப சாதாரணமா 40 லிட்டர் எரிபொருள் எடுக்கிற நேரம் நாங்கள் சராசரியா நீர் அடர்த்தி எடுத்தாலும்
அதை விட கொஞ்சம் குறைவா எடுத்தாலும் அதில் நீர்டலத்தின் எடுத்தால் 40 கிலோகிராம் வரும். அப்போ 40 கிலோகிராம் ஓரளவு ரீசனபிளாக பெரிய ஒரு பாறை. அதோட கொஞ்சம் குறைவுன்னு எடுத்து 30 கிலோகிராம் எடுத்தாலும் அதை நாங்கள் பெட்ரோல் அடர்த்தியை வச்சு பார்க்கணும். அதோட கொஞ்சம் கூட வருமோ தெரியும், ரைட். அப்போ அந்த பெட்ரோல் அடர்த்திக்கு ஏற்ப எங்களுக்கு இது 40 லிட்டர் பெட்ரோல். இப்ப சில வாகனங்கள் 50-60 லிட்டருக்கு மேற்பட்ட பெட்ரோல் அடிக்கலும் பெட்ரோல். அப்போ எரிபொருளுக்கு ஒரு பாரம் நிற்கிறோம். அதான் சொல்ல அதையும் சேர்த்து தான் நாங்கள் வாகனத்தில் பாரம் எடுக்கிறோம். அப்போ எரிபொருள் குறைவடைய கொள்ளே பாரம் குறையிற, ரைட். அப்போ பாரம் குறையிற நேரம் வரக்கூடிய விடயங்கள் அந்த என்ஜினால கொடுக்குற விசையில மாற்றம் வராது. என்ஜினால கொடுக்குற விசை ஏன்னா என்ஜின் இயங்குற நேரம் அந்த என்ஜின் வலுவில் இருந்து பெறப்படுகிறது. ஆனா அதுல தடை விசைகள் குறைவடையும் எங்களுக்கு செல்லலாம். அடுத்தது இப்ப நாங்க இங்க இந்த வாகனம் உண்டு இயங்குற நேரம் வர F7MA பத்தி காய்ச்சா சீரா ஓட்டப்பந்தயம்னு சொல்லிக்கல. அப்ப இங்க என்ஜினால கொடுக்குற விசை நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். என்ஜினால கொடுக்குற விசை இது தடை விசை, எதிர்ப்பு விசை, ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்றேன். இது ரெண்டும் விளையல. இது என்ஜினால கொடுக்குற விசை, இது தடை விசை. அப்ப காற்று தடை உராய்வால வர்றது. உண்மையா என்ஜினால விசைன்னு நேரடியாக வரலேன். அதுவும் அந்த என்ஜினால டயரை சுத்த வச்சு உராய்வால தான் இந்த முன்னோக்கி வர வாகனம் இயங்குறதுக்கு முன்னோக்கி வர உராய் விசை. தடைன்னு கைக்கொள்ள பின்னோக்கி வர இயங்குற திசைக்கு எதிராக வர உராய் விசை வரையிலும் காற்று தடையும் வரையிலும். இங்கே திணிவு ஆறுமுகம். இங்கே வந்து என்ஜினால கொடுக்குற விசை நாங்கள் அதே அளவு இருக்குன்னு இருப்போமே, உராய்வு விசை குறையும். காரணம் தடையால். அடுத்தது திணிவு கூடும். இங்கே காற்று தடைன்னு எடுக்கக்குள்ள கொஞ்சம் வேகம் கூடக்குள்ள குறை இந்த குறையும்னு கட்டாயமா செல்லையில், ஆனால் திணிவு குறையும்ன்றது கிளியர். எப்படியோ ஆறுமுகங்கள் கூடுறதுக்கு வாய்ப்பிக்கிற, அதனால தான் டைம் உதாரணம். பட் இங்கே வந்து காரின் மீதான உராய்வு விசை குறைந்தது கொள்ள எனக்கு கொஞ்சம் சிக்கல். காரணம் அந்த உராய்வு விசை நான் ரெண்டு டைப் உராய்வு விசைக்கிறேன். என்ஜின்னால டயரை சுத்த வச்சு வாகனம் இயங்குறதுக்கு கொடுக்குற உராய்வு விசை. அடுத்தது இந்த தடையாக வர உராய்வு விசை. உதாரணமா ஒரு வாகனம் முன்னோக்கி போற வாகனம் உண்டு. இது முன்னுக்கு துண்ணு எடுக்கிறேன். இந்த திசையில போற ஒரு வாகனத்தை எடுத்தா இன்ஜின் முன்னுக்கு இன்ஜினாக இருந்தா இன்ஜின் வந்து முன் டயருக்கு ஜாயின் பண்ணியிருந்தா முன் டயர்ல முன்னோக்கி விசை வரும், பின் டயர்ல பின்னுக்கு வரும். அப்ப இன்ஜின் வந்து முன்னுக்கு இப்போ பொதுவாக கார்கள்ல இன்ஜின் வந்து முன் டயருக்கு இணைக்கப்பட்டிருக்கும், ஃப்ரண்ட் வீல் டிரைவ்னு சொல்றேன். அப்ப அதுல அப்ப முன்னோக்கி விசை வரும். இதுவும் ஒரு ஆய் விசை உண்டு தான், இதுவும் ஒரு ஆய் விசை உண்டு தான். அப்ப இன்ஜினால கொடுக்குற ஒரு ஆய் விசை குறை ரெண்டு எடுக்கிறது ஏதோ உராய். இதை இப்போ இந்த ரெண்டையும் பத்தி கதைக்கிறா என்ன சிக்கல் ஒன்று இருக்கு. உரா விசை எந்த எதை காய்க்கிறேன் அல்லது விளைவுல காய்க்கிறனாலும் என்ன சிக்கலோடு வரும், ரைட். காரின் உயர் வேகம் அதிகரித்தமை, சுற்றுவட்ட நேரம் குறைகிறது. காரணம் வேகம் கூடுவது. வேகம் கூடினா எப்படியும் 6 தான் வேகம் கூடுதல். சரியாக விளக்கலாமான்னு கேட்டா விளக்கலாமான்னு கேட்டா வேகம் எப்படி கூடினு கேட்டா சிக்கல் ஒன்று வர. வேகம் கூடுகின்ற விடயம் சரி, ரைட். காரின் மீது தாக்கும் உயர் உளுற்றும் விசை அதிகரித்தமை, என்ஜினால கொடுக்குற விசை கூடினு சொல்லிக்கிறேன். அது பிள்ளை அதே அளவு இருக்கும், குறையும். கூடுன்னு சொல்ல வழியில். காரின் உயர் ஆர்முடுகள் உயர் அமர்முடுகள் அதிகரித்தமை, அது சரி. ஆறுமுடுகள் அதிகரித்தது, அமர்முடுகள் ரைட் திணிவு குறையிறதால. அப்ப உயர் ஆறுமுடுகள் அமர்முடுகள் பிரேக் அடிச்சு வர்றது. உயர் அமர்முடுகள் அதிகரிக்கிறன்றதுல சின்ன ஒரு ப்ராப்ளம் உண்டிருப்பேன். இந்த உராய் விசை ரெண்டு உராய் விசையை வச்சு பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் சிக்கல். கார் என்ஜின் வினைத்திறன் அதிகரித்தமை, அப்படி ஒரு விளக்கம் கொடுக்க கஷ்டம் இல்ல. ஆறுமுடுகள் கூடுகின்ற சரி, உயர் ஆறுமுடுகள் எப்படியும் கூடணும். இப்ப இங்க இவங்க வந்து இந்த இவ்வளவு டீப்பா உராய் விசை நோமலா உராய் விசை குறையிறன்னு சொன்னா நாங்க உராய் விசைய F7 மியூ 6ல செல்ற நேரம் மியூ mgன்னு சொன்னா mg குறையிற உராய் விசை குறையிற, இப்படி சிம்பிளா எடுத்து உராய் விசை குறையிற அப்படி சொல்லலாம். ஆனா நாங்க மிச்சம் டீப்பா இன்ஜினால கொடுக்குற விஷயம் உண்மையா உராய் விசை இதெல்லாம் விளங்கி செய்யற நேரம், விளங்கப்படுத்துற நேரம் இதுக்கு ஒழுங்கான வீடியோ ஒன்று கொடுத்துக்கொள்ள கஷ்டம். இவங்க அத்தனை வெட்டி நினைக்கிறோம் ஓலோ என்னமோ போட்டிக்கிற போல.
அஹ், 4 தான் இவங்க கொடுத்திருக்க வேண்டிய பாம்பாங்க 4. காரின் உயர் 6 முடுகள் அமர்முடுகள் ரெண்டும் கூட்டினமை. அது அப்படி ஒரு விடயம் இங்கிலீஷ் இல்லை. ஏன்னா வந்து இந்த உராய்வு திணிவு குறைஞ்சிக்கிற அப்போ கொடுக்குற விளைவில் விசையால் 6 முடுகள் அமர்முடுகள் வித்தியாசமாகும். அப்போ உண்மையாக வந்து இந்த குயிக்காக எக்ஸலரேட் ஆகி குயிக்காக ஒத்தப்பந்தயத்தில் ஆக முக்கியமாக தான் டைமை குறைக்கிற ஒரு முக்கியமான ஃபேக்டர் உண்டு. விரைவாக 6 முடுகள் நிப்பாட்ட வேண்டிய டைமில் விரைவாக நிறுத்தப்படுகிறது. அப்போ அதனால் அப்போ 6 முடுகளுடன் செல்லும் காலம் அமர்முடுகளுடன் செல்லும் காலம் குறையிற பெரிய வேகம் அந்த பெரிய வேகத்தில் குயிக்காக போகிடும், மிச்சம் தூரம் போகிடும், குயிக்காக அந்த தேவைப்பட்ட வேகத்தை அடைகிறது. இப்போ அந்த மாதிரி ஒரு விடையை போடலாம், அதில் பிரச்சனை இல்லை. அடுத்த விடைகள் பிளண்டு எடுக்கும் மேல இப்போ உராய்வு குறையிற கூற்றுன்றது இப்போ என்ஜினால வர விஷயங்களுக்கு குறையிற அதுவும் இனி டிபெண்ட் ஆன் எம்ஜி இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் மறுதாக்க விசையில தங்கிக்கிற. அப்ப ஒரு ஆளுக்கு அத மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டும் கொடுக்கலும். நாங்கள் இப்போ மாணவர்கள் சைடில் போகிறோம்டா வேகம் கூடுக, அது இப்போ இதெல்லாம் செஞ்சு உயர் வேகம் கூடுகிறது அல்ல சராசரி வேகம் கூடுகிறது. இப்போ ஒரு இடப்பெயர்ச்சி இந்த சமன்ண்டா சராசரி கதி கூடுதல். இப்போ அது ஒரு நேர்கோட்டில் இருக்கிறன்னா டைம், அப்போ டைம் குறையிறன்னா கட்டாயம் சராசரி கதி கூடும். அப்போ உயர் வேகம் அதிகரித்தமைன்றது சராசரி கதியை கூட்டுறதுக்கு ஒரு விடயம். அப்போ அப்பிளண்டு கைக்கும் கஷ்டம். உளுற்றும் விசை அதிகரித்தமை காரின் மீது தாக்கும் உயர் உளுற்றும் விசை. இந்த உளுற்றும் விசை இதை மீன் பண்ற என்ஜினால கொடுக்குற விசை எதிர்பார்த்தா அது அதிகரித்தமைன்றதை நாங்கள் எடுக்காம இப்போ அதே அளவு இருந்தாலும் போதும். ரைட். அப்போ 1 2 பிள்ளைண்டு எடுத்த கஷ்டம் 4 தான் அவன் கொடுத்துருக்கான் சார். வினைத்திறன் புதுசா அதை இன்ஜின் தானே, புதுசா வினைத்திறனை கயக்க தேவையில்ல. அப்போ நான் 1 2 4 எடுத்து செல்றேன். காரணம் கொஞ்சம் கிளியர் போத விளங்கிக்கொள்ள கஷ்டம்ன்றதால. ரைட். ஒரு மூலக்கூறானது ஒவ்வொன்றும் எம் திணிவுடைய இரு அணுக்களை ஏ இடைத்தூரத்தில் கொண்டுள்ளது. அறை வெப்பநிலையில் இம்மூலக்கூறுகளுக்கான சராசரி சுழற்சி இயக்க சக்தி கே எனில் சுழற்சி அதிர்வெண் ஒரு மூலக்கூறானது ஒவ்வொன்றும் எம் திணிவுடைய இரு அணுக்களை ஏ இடைத்தூரத்தில் அப்ப 2 திணிவு ஏ இடைத்தூரத்தில் காணப்படுது. ரைட். அறை வெப்பநிலையில் சராசரி சுழற்சி இயக்க சக்தி கே எனில் இயக்க சக்தியை தந்திருக்கு, அதிலிருந்து மீடுன்னு காண சொல்லிக்கிறேன். அப்ப இயக்க சக்தின்றது ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கம். அப்போ ஒமேகாவை காண்றது எங்களோட டார்கெட். ஏண்டா ஒமேகாவை கண்டா 2πfன்றது மீடுகள் ஒமேகாலிருந்து மீடுட காணலாம். இது வந்து நாங்க கே எடுப்போம், இங்க தந்திருக்க கே. அப்ப இது வந்து எம்ன்ற இடைவெளி. அப்ப இதை நாங்க நடுப்புள்ளியை வச்சு சுழலு என்று எடுப்போம் அச்சப்பற்றி. அப்ப ஐ ஹாஃப் ஐக்கு பதிலாக புள்ளி திணிவுகள் எடுக்கலாம், எம்ஆர் வர்க்கம் போடுவோம். அப்ப திணிவு 2. அப்போ இதுக்கு ஒரு இந்த துண்டுக்கு நாங்க a/2 எடுத்தா இதுக்கு எம் a/2 வர்க்கம் வரும். அப்ப எம் a/2 வர்க்கம் என்றது 1. கொஞ்சம் கிளியர்லாம் போனே, கொஞ்சம் பெருசா எழுதுறேன். ஹாஃப் இந்த ஹாஃப் அப்படியே இருக்கும். ஐக்கு பதிலாக ஒரு திணிவிடத்தை நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். இப்போ அதில் ஒரு திணிவு எம் எடுத்தா எம்ஆர் வர்க்கம், ஆருக்கு பதிலாக a/2 வர்க்கம். இது மாதிரி 2 திணிவு இருக்கு. இப்போ இது 2ஆல பெருக்கினா வர்றது தான் ஐ ஒமேகா வர்க்கம். இது கே. இப்போ நாங்கள் இதை சுருக்கினோம்னா எம் இங்கே 4 வரும், 1 8 இருக்கு. அப்போ 4 வரும். எம்ஏ வர்க்கம் இங்கே 2 வர்க்கம் வார ஒரு 2 வெட்டுப்பட்டா ஒரு 4 ஒரு 2 வெட்டினா 4 வரும்ல, 4 ஒமேகா வர்க்கம்ன்றது கேக்கு சமம். ரைட். அப்ப இதுல நான் இங்கே இந்த பிரதி இடலாம் ஒமேகாவை. அப்போ ஒமேகான்றதுக்கு ஒமேகா வர்க்கத்தை ஃபஸ்ட்டுக்கு இதாக்கிக் கொள்வோம். 4Kன் கீழ் MA வர்க்கம். வர்க்க மூலம் எடுத்தா 2 கீழே A, Kன் கீழே வர்க்க மூலம்.
அப்ப இதுல அதை 2πயால பிரிக்கணும். அப்ப இதான் விட இதை 2πயால பிரிச்சா F வரும். 2 கீழ் ஏழு வரணும். 2π இருக்கிற 2 கேன்சல் ஆக்கலாம். அப்ப 2. சரி, அப்ப இந்த ஒமேகாவை நாங்கள் இங்கே இது எழுதலாம். இந்த 2 கீழ் ஏ வர்க்கமூலம் கேயின் கீழ் எம் என்று எழுதலாம். ரெண்டையும் ரெண்டையும் வெட்டினா பையை கொண்டு வந்து கீழே விடலாம். அப்ப 1 கீழ் பை ஏ கேயின் கீழ் எம் முதலாவது விட. இந்த ரெண்டையும் கேன்சல் ஆக்கலாம். பை கீழே போகும். வீடு இருந்து கேட்டுட்டு அப்ப 1 கீழ் பை ஏ ரைட் கேயின் கீழ் எம் முதலாவது விடையை கொடுக்கலாம். 14க்கு முதலாவது. அடுத்தது ஒரு விடி கிராஃப் தரப்பட்டிருக்கு. இடப்பெயர்ச்சி நேர வரைவு. அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவோட படித்திறன் தான் வேகத்தை கொடுக்கும். இங்கே வேகம் மைனஸ்ல இருக்கு, இது வேகம் பிளஸ்ல இருக்கு. அப்ப வேகம் கூடிக்கொண்டு போற ஒரு ஆறு முடுகளுக்குரிய அமைப்பு ஒன்று காட்டப்பட்டது. அப்ப இங்க முக்கியம் வேகம் ஃபர்ஸ்ட்டுக்கு மைனஸ்ல இருக்கு. சரி, அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவோட படித்திறன் முதல்ல மைனஸ்ல இருக்கணும். அதுக்கு பிறகு அது பிளஸ் ஆக மாறணும். அப்ப அதற்கேற்ப கொடுக்கக்கூடியது. சரி, இது சீரான ஆறு முடுகள் வரைவுண்டு. முதல்ல இது ரெண்டும் சம பரப்பில்லை. அதான் எனக்கு என்ன சின்ன சிக்கல் ஒன்று இருக்கு. முதலாவது இது இதோட இடப்பெயர்ச்சி பரப்பளவு. பரப்பளவு இடப்பெயர்ச்சி கொடுக்கும். இது மைனஸ் பரப்பளவு. இதோட பரப்பளவு பிளஸ் பரப்பளவு. அப்ப இடப்பெயர்ச்சி ரெண்டு திசையில வரணும். அப்ப இது ஃபுல்லா இடப்பெயர்ச்சி ஒரே திசை, இது ஃபுல்லா ஒரே திசை. இது கண்டியிலிருந்து மாவநிலைக்கு வர மாதிரி இருக்கும். இது மாவநிலையிலிருந்து கண்டிக்கு போறதா இருக்கும். எதிர் அப்ப இதுவும் கண்டியிலிருந்து மாவநிலையை தாண்டி கேகலைக்கு போறதா இருக்கும். நான் ஏதோ தெரிஞ்ச நோமல் ஊர் இந்த கண்டி மாவனல்ல கேகல் இந்த ஓடர்ல நீக்கிற அந்த ஓடர் விளங்கப்படுத்திங்க. இதுல ரெண்டு திசை வருது. ஆகவே இது மட்டும்தான் பொருத்தம். ஃபர்ஸ்ட்டுக்கு படித்திறன் மைனஸ்ல இருக்கு, பிளஸ்ல இருக்கு. அப்ப இந்த படத்துல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா இடப்பெயர்ச்சியில் சமனாக இருக்கணும்ன்றதால இந்த பரப்பையும் இந்த பரப்பையும் அவங்க சமனா தந்தீங்கன்னா ஓகே, அப்படி இந்த விடயங்களே போடலாம். ஆனா மற்ற விடைகள் அடிப்படையிலே எப்படி ஏண்டா இதுலயும் பாருங்க, கேகல இந்த மாவட்டத்தில் கண்டிப்பா ஒரு மாதிரி உண்டு. இப்ப முதல் பகுதியில வரைவிட படித்திறன் மைனஸ்ல வரணும், அடுத்த பகுதியில பிளஸ்ல வரணும். அடுத்தது திசை ரெண்டும் மாறணும். இங்கே இப்ப இது இப்ப பாருங்க, மாவனில இருந்து கேகல்ல போய் கேகல்ல இருந்து மாவனல் வரணும். இடப்பெயர்ச்சி நேர வரைவு எப்பயுமே இடத்தை குறிச்சு வரைகிற வரைவு. அதை நாங்கள் கவனமா இருக்கணும். இருக்கிறதுல ஓரளவு பொருத்தமான விட ரெண்டாவது. சரி, ஆனா அதுல இருக்கிற சிக்கல் இந்த படம் இன்னும் கொஞ்சம் சரியாக வரைகிறதா இருந்தா இதுல பரப்பை விட இதுல பரப்பு கூட என்னத்தால இங்கே நாங்க போட தூரத்தை விட இதுல கொஞ்சம் கூட்டி காட்டியிருந்தா இதை மாதிரி காட்டியிருந்தா மிச்சம் பொருத்தம். இதுதான் மிகவும் சரி. இது சரின்னு மற்ற விடைகள் ஆக மோசம். அதனால நான் ரெண்டாவது விடிய போடுறேன். ரைட், அப்ப அதுக்கு ரெண்டாவது ஓகே. அதை வேற குடுவிட கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டாவது விட ஓகே. ஆனால் அதுவும் இங்கே இந்த பரப்பு போதாண்டத்தால பரப்பு பரப்பு இது பெருசுன்றதால இப்படி ஒரு படம் இருந்தால் அதுதான் மிக பொருத்தம். ரைட், அடுத்த கேள்விக்கு இப்போ அசையக்கூடிய குழாய் ஒன்றுடன் இணைக்கப்பட்ட மேடை ஒன்றின் மீது நிற்கும் மனிதன். அருகிலுள்ள படம் காட்டுள்ள மனிதனும் மேடையும் மாறா உயரத்தில் கிடையாக மிதக்குமாறு நீரானது குழாயுடன் பாய விடப்படுகிறது. மனிதனதும் மேடையினதும் திணிவு 80/16. மேடையிலிருந்து நிலைக்குத்தாக கீழ் நோக்கி ஒவ்வொரு செகண்டும் வெளியேறும் நீரின் திணிவு 40 கிலோகிராம். மேடையை விட்டு வெளியேறும் நீரின் கதி. உம், right. அப்ப இங்க சரியாக நீர் இந்த திசையில போய் இங்கேக்கு போகுதானே. அப்ப மேடையை விட்டு வெளியேறும் நீரின் கதி. அப்ப எங்களுக்கும் பார்த்த மாதிரி திணிவு தந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல கீழ் நோக்கி திணிவு தர உந்த மாற்று வீதம் கீழ் நோக்கி வாரது தான் மேல் நோக்கி விசைய தாங்கும்.
சரி, அப்ப இங்கே நீர் எப்படி வாரன்றதெல்லாம் முக்கியம். இங்கே கீழே தள்ளப்படுறது மொத்தமாக விசை இந்த திசையில வந்தா இல்ல முன்னுக்கு போறதுக்கும் அது காரணமாயிருக்கும். இவங்க கேட்கறது கீழ் நோக்கின விசை தரப்பட்டு இருக்கு, எம்ஜி தரப்பட்டு இருக்கு. அதுக்கு தேவையான மேல் நோக்கின விசையை கொடுக்கணும். அதுக்கு தேவையான மேல் நோக்கின விசை கொடுக்கப்படும். அப்ப நாங்க எழுதுவோம் உந்த வேக மாற்று வீதம் விசைக்கு சமம். அதான் திணிவு சமப்படுத்தும். இத 80 ஒரே அடி கூட்டி எடுப்போம். 96 96 நியூட்டன் விசையில் எழுதக்கொள்ள 96 10ஆல பெருக்கி 960 நியூட்டன் எழுதுவோம். நீர்த்த திணிவு நாங்கள் சேர்க்காமத்தான் பார்க்குறோம். ஏன்னா அது ஸ்டெப்பில் போடுறது அப்போ இந்த இடத்துல அந்த அளவு விசை இருக்காது. ரைட். ஆரம்ப வேகம் 0, அது விவேகத்தோடு எரியப்படுதுன்னு எடுப்போம் ஓரலகு நேரத்தில். அது என்ன திணிவு வந்து ஓரளவு நேரத்தில் வர திணிவு ஒவ்வொரு செகண்டும் தானே சொல்லிக்கிறேன். ஆகவே இதுக்கு டைம் வரும். டைம் ஒரு செகண்ட் வந்துட்டு M/T இதில் வருது. டைம் ஒரு செகண்ட் வேகத்தை கட்டிருக்கு. அப்போ சைஃபர் சைஃபரை வெட்டினா வேகம் வந்து 96 பிரிச்சா வருது. இப்போ 2 16ல் 4கள் 4 முறை 24 விடி ஒன்று இருக்கா. ஓகே, மூணாவது விடி. ஓகே, 17 நீர் பாய்ச்சல் தொகுதி ஒன்று நீர்த்தேக்கம் ஒன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஓகே, இன்னொரு இது ஒன்று தந்திக்கு. ரைட். இதில் ஏபி ஏலிருந்து பி ஒரு தடுப்பாக அமைந்துள்ளது. எல்லா பரிமாணங்களும் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இருக்கும் போது நீர்ப்பாய்ச்சல் தொகுதியில் வெளி வழியினூடாக உறுதியாக நீர் பாயுமெனின் உருவில் எச்சின் பெருமானம் எச்சின் பெருமதி என்னன்னு கேட்டீங்க. உறுதியாக பாயுதுன்னு சொல்லிக்கிறேன். இன்னொரு தடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இதை என்ன கேட்க வாரன்று விளங்குது இல்லை. அப்ப உறுதியாக பாயிரன்னா இந்த எச் மாறாம இருக்கணும். அதாவது இதால வார திரவம் இதால போற திரவம் ரெண்டுமே ஒரே அளவு குழாயத்தான் திறந்திருக்கு. இன்னொரு தடுப்புன்னு காட்டிக்கினேன். என்ன மீன் கேட்க வாரன்னு விளங்குது இல்லை. இது வளிமண்டல அமுக்கம், இது வளிமண்டல அமுக்கம். எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற அழுத்தத்தை அமுக்கத்தை காணலாம் பை பிளஸ் ஹெச்ரோஜி. இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தை காணலாம் பை பிளஸ் ஹெச்ரோஜி. இங்கே 3 மீட்டர்னு தந்திருக்கு. இதை பேனுவின் தத்துவத்தில் போய் விளங்கப்படுத்துறேன்டா. இதுல இருந்து பாய்கிற திரவ பாய்ச்சல் வீதமும் இதிலிருந்து வர திரவ பாய்ச்சல் வீதமும் சமனாக வரணும். இது அழுத்த சக்தி கொஞ்சம் கூட. அதற்கேற்ப நாங்க தொடர்பு படுத்தினா இப்படி தொடர்பு படுத்தணும். பாருங்க, அமுக்கம் பிளஸ் ஆஃப் ரோ வி ஸ்கேட் பிளஸ் ரோ ஜிஹெச் ஒரு மாறிலி என்ற தொடர்புபடுத்தி பாருங்க. ரைட். இப்ப இதுல செல்லுகிற பாயிண்ட் படி உறுதியாக நீர் பாயும் சொன்னா அர்த்தம் இது திரவ பாய்ச்சல் வீதங்கள் என்னும் சமன். அப்ப இந்த புள்ளிக்கும் அமுக்கம் பிளஸ் ரோஜிஎச் மாறிலியாக இருக்கணும். ஏன்னா இது வேற வேற மட்டமே. இதை நாங்க பூச்சிய சக்தி மட்டம் எடுப்போம். இதை நாங்க பூச்சிய சக்தி மட்டம் எடுப்போம். அப்ப 3 மீட்டர் இருக்கிற இன்னும் 1 மீட்டர் தந்திக்கிற 1 மீட்டர். அப்ப அழுத்த சக்தியை நாங்க கருதினா அமுக்கத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்றேன். அமுக்கம் வந்து பை பிளஸ் ஹெச் ரோஜி 3 ரோஜி. இந்த இடத்துல அமுக்கம் அழுத்த சக்தியை நாங்க 0 எடுக்கிறோம். ரோஜி ஹெச்ச 0 எடுக்கிறோம். அலகு கனவுக்கான அழுத்த சக்தி. இதுல போனண்டா அலகு கனவுக்கான அழுத்த சக்தி ஒன்று மேல போகிறதுனால ரோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் அமுக்கத்தை எழுதுவோம். இன்னைக்கு அமுக்கத்துக்கு நாங்கள் பை பிளஸ்
ஹெச் ரோஜின்னு எழுதுவோம். இது 3 மீட்டர் இடத்துல 3 ரோஜின்னு எழுதினேன். ப்ளஸ் அழுத்த சக்திக்கு பதிலா ரோஜி ஹெச்சுக்கு பதிலா ரோஜி ஹெச்சுக்கு பதிலா உண்டு. இடம் இத்தனை பூச்சி சக்தி மட்டும். அப்போ உண்டுன்னு போடுவோம். இப்போ பைய பைய எங்களுக்கு கேன்சல் ஆக்கலாம். இதையும் இதையும் கேன்சல் ஆக்கலாம். இன்னும் 3 ரோஜி ஹெச்சுண்டிக்கிறேன். இன்னும் ஹெச் ரோஜின்னு இப்போ ரோஜி ரோஜி கேன்சல் ஆக்கலாம். அப்போ 3 சமன் ரோஜி என்ன ஹெச்சுண்டு வரும், இல்லை உண்டுன்னு வரும். அப்போ ஹெச் வந்து 2 மீட்டர். அப்படின்னு அதே மட்டும் வரேன். என்ன 17 கொடுத்தீங்கன்னா 15 16 17 2வது இடம் கொடுத்துருக்கோம். இதுலயும் 50 மில்லிமீட்டர், இதுலயும் 50 மில்லிமீட்டர் தான் கொடுத்துக்கிறேன். ரைட். இதால நான் சரி ஸ்பீடானதுண்டா இல்லை என்ன ப்ராப்ளம் உண்டா? இப்போ ஒரு ஆள் யோசிக்கலும் இதில் வந்தீங்கன்னா முக்கத்தை அடிப்படையாக வச்சு இதால போகிற வேகம் இதில் கூட போகும்ண்டு. கூட போனால் என்ன ப்ராப்ளம் உண்டா? இன்னும் திரவ மட்டம் குறைஞ்சு கொண்டு போகுமே. இதால வார அளவும் போற அளவும் சமனாக இருந்தால் மட்டும்தான், வார அளவும் போற அளவும் சமனாக இருந்தால் மட்டும்தான் திரவ மட்டம் மாறாமிக்கும். இதை வந்து உறுதியான பாய்ச்சல்னு செல்ற நேரம் இதனூடாக இதிலிருந்து உள்ளுக்கு வார திரவமும் இதோட போற வெளியேற திரவமும் கட்டாயம் சமனா வரணும். அப்பதான் இந்த தொடர் தேர்ச்சியா உறுதி பாய்ச்சல் நாங்கள் செல்லும். திரவ மட்டம் குறையவோ கூடவோ இல்லை. அப்ப திரவ பாய்ச்சல் ரெண்டும் சமன் நாங்கள் எடுக்கணும். அப்ப திரவ பாய்ச்சல் ரெண்டும் சமனாக இருந்தா அப்ப குறுக்குவெட்டு பரப்பு சமனாக தந்திருக்கு. அப்ப திரவப்பாய்ச்சல் வீதம் சமனாக இருந்தா குறுக்குவெட்டு பரப்புனா வேகம் சமன். அப்ப இங்கே ஹாஃப் ரோவி வர்க்கம் இங்கேயும் மாற இயல. இங்கேயும் 50 மில்லிமீட்டர் இந்த குழாயிட குறுக்குவெட்டு பரப்புல ஏதாவது வித்தியாசமா தந்திருந்தா அப்போ கொஞ்சம் ஏதாவது யோசிக்கலாம். இப்போ குறுக்குவெட்டு பரப்பும் சமனா தந்திருக்கின்றதால எனக்கு இதுக்கு ஒரு ஒழுங்கான விடையோன்னு சொல்லிக்கொள்ள கஷ்டம். நான் கருதுறபடி இப்படி ஒரு இதுதான் நான் யோசிக்கிறேன். பார்ப்போம். ரைட். வேறு ஏதாவது இதில் செய்யக்கூடிய ஒழுங்கு இருக்குன்னா நான் அதை ரைட். அப்படி இப்படி குழப்பமாக வர டிஸ்கஷனில் நான் லைவாக பார்க்கக்குள்ளே குழப்பமாக இந்த இதாகிறத நான் கடைசியாக பேப்பர் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த வேறையாக நான் எழுதி அப்லோட் பண்ணி விடுகிற அந்த பிடிஎஃப் லிங்க்ல. ரைட். அடுத்தது பார்ப்போம். ஈர்க்கப்பட்ட இழை ஒன்றில் இலை வழியே நகரும் அலை துடிப்பையும் அது இயங்கும் திசையையும் கீழுள்ள உரு காட்டுகிறது. ரைட். பீட இடப்பெயர்ச்சி நேரத்தோட அப்ப பி வந்து இதுல இருக்கிறது பார்த்தா ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற பி இது இந்த துண்டு வரக்குள்ள டக்குன்னு மேல போகும். அப்புறம் அந்த மேல கொஞ்சம் நேரம் இருக்கும். அது பிறகு கீழே வரும். சரி, அப்புறம் அப்படியே கீழே கூட போகும். அது பிறகு அப்புறம் இருக்கும். இதுதான் பீட சிச்சுவேஷன். இப்ப இதே படத்தை வரையல இந்த பிய தனித்தனியா யோசிச்சு இது இந்த துண்டு வரக்குள்ள மேல போகும், அப்படியே கொள்ள இப்படியே இருக்கும். அந்த மாதிரி இது டைம் ஓடையிலையும் பார்க்குறேன். இங்க டைம் ஓடையிலையும் வரையில. ரைட். அப்ப பி மேல போய் நீ அப்படியே இருந்து அப்ப இந்த விட 4வது விட அப்ப கேள்வி பிரச்சனை உண்டு இல்லை, நேரடியா எங்களுக்கு குயிக்கா விடைய போடக்கூடிய ஒரு அமைப்பு. 17க்கு 5 கொடுத்துருக்காங்க. முதல் பார்த்தது 17 5 1.6. அதில் தான் எங்களுக்கு செஞ்சு கொள்ள சிக்கலாங்களே. அடுத்ததுக்கு 4க்கு பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்ததுக்கு போகும் 19. வழியினூடாக ஒளி பயணிக்கும் வழித்துணிக்கைகள் அதிர்வுக்குள்ளாகின்றன. அவ்வாறு அதிர்வுக்குள்ளாகும் வழித்துணிக்கை ஒன்றின் இடப்பெயர்ச்சி நேர வரைவு தரப்பட்டிருக்கு. இவ்துணிக்கையிலிருந்து இயக்க சக்தி. அப்ப இந்த நீங்க இப்ப சவுண்ட விஷயத்தை விட்டு நார்மலா ஒரு இடப்பெயர்ச்சியை வச்சும் எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். இடப்பெயர்ச்சி நேர வரைவிட படித்திறன் இந்த இடத்துல படித்திறன் 0. படித்திறன் வேகத்தை கொடுக்கும். இன படித்திறன் பெரிய படித்திறன் இருக்கு. ரைட். அப்ப இந்த டீன்ற இடத்துல படித்திறன் 0, அப்ப வேகம் 0. சரி. அப்ப 0லையும் இதுலயும் 0 வரணும். அப்ப டீன்ற இடத்துல 0 வரணும்.
இங்கே பூஜ்ஜியம், இங்கே பூஜ்ஜியம், இங்கே பூஜ்ஜியம், ரைட். அப்போ இந்த மூணு இடத்துலையும் அதுக்கு முதையும் நடுவில் ஒரு இடத்துலையும் பூஜ்ஜியம் வரணும். இங்கே பெரிய வேகம். ஆகவே நாலாவது விட பொருத்தம். வேகம் உயர்வாக இருக்கிறது இங்கே. அடுத்த 2t எடுத்து அதுலேயும் பூஜ்ஜியம், ரைட். ஓகே, பொருத்தமாக வருது இங்கே. அப்போ இங்கே இயக்க சக்தி 0, பெரிய ஒரு இயக்க சக்தி, மறு இயக்க சக்தி 0, பெரிய ஒரு இயக்க சக்தி, மறு இயக்க சக்தி 0. அப்போ அந்த ஒழுங்குதான் பார்க்கணும். அப்போ நாலாவது விட பொருத்தம். சரி, அப்போ 20, 19வது கேள்விக்கு 4, 18ம் 4ன்னு சொன்னாலே 18, 19, 18 5 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பாவம் பார்க்க. ஓகே, சாரி, 18 5 தானே. என்ற இதில் நான் இப்போ நான் வரைஞ்சது ஓகே, இது வரைஞ்சது ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது இதில் இல்லையா, இதில் இல்லை, இதில் இங்கே துண்ணு வந்துக்கிறேன். ஆகவே விட வந்து 5. ஓகே, விட வந்து 5. அதுதான் நான் கொஞ்சம் செக் பண்ணுறேன். இப்போ இதில் நான் பாருங்க, இன்னும் சரியாக நான் வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஆனால் நான் அதை மார்க் பண்ணல, அடுத்தது மார்க் பண்ணப்பட்டேன். அப்போ இதுக்குள்ள இதுதான் சார் 5வது. ரைட். அடுத்தது 5 4 4ன்னு சொல்லிக்கிறேன். நாங்கள் இப்போ அடுத்தது போகல. சரி, 4ன்னு போட்டோம், அது சரியாலே. ஓகே, அடுத்தது செய்வோம். 20வது கேள்வி. ஒலிபெருக்கினால் ஒளிர்க்கப்படும் ஒளியின் அதிர்வெண் எஃப். இது முனை மூடிய எல்நீளமான திறந்த குழாய்க்கு அருகே பிடிக்கப்படுகிற ஒரு முனை மூடி இருக்கு. குழாயில் அடிப்படை பரிவுக்குரிய நிலையான அலை தோன்றுகிறது. நிலையான அலை மேலே குறிப்பிட்ட எஃப் அதிர்வெண்ணுடைய ஒன்று அல்லது இரண்டு ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தி வெவ்வேறு குழாய்களில் ஒவ்வொன்று ஒழுங்கமைப்புகள் தரப்பட்டுகிறது. இது சோடி ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தும் போது அவை ஒரே அவத்தையில் அதிரும் எனின் அவற்று பின்வருவற்றில் எக்குழாய் பரிவுக்குரிய நிலையான அலை தோன்றும். அப்ப இந்த எழ்நீளமாக இருக்கிற நேரம் அடிப்படை பரிவுக்குரிய. அடிப்படை பரிவுனா இதழ் இன்னொரு. அப்ப இந்த இடத்துக்கும் இதுக்கும் இப்படி ஒரு நிலைமை. அப்ப இத மாதிரி ஒரு அலைத்தான் அடிப்படை பறவைக்கு வரும். சரி, அப்ப அலைநீளம் வந்து 4L ஆக இருக்கும். இதோட அடிப்படை பரிவு எடுத்தா இப்படித்தான் வரப்போறோம். அப்ப இங்க அலைநீளம் 2L வரும். இப்ப அதே மீடுடன் வரணும்னு சொல்லியிருக்காங்களே, அவை ஒரே அவத்தையிலும் அதிரும் எனின் எக்குழாய் பரிவுக்குரிய இதோட பரிவடைகிற நிலையான அலை தோன்றும். இதுல ஒரே அவத்தையில் இருக்கிற மீடுன்றதால இப்ப இதுலயும் வந்து 2 முனை திறந்திக்கிறேன்னா எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். நாங்க இதை மாதிரி எடுத்தா 4L எடுத்தா இப்ப இங்கே வந்து அப்ப எங்களுக்கு எப்படியும் அலை நீளம் 2L வரணும். சாரி, 4L வரணும். அலை நீளம் 4L வரணும். அலை நீளம் 4L வரையிலும் இதுல ஒரு முனை மூடியதானே. இப்ப நாங்கள் அலைநீளத்தை எடுத்தா இது அலைநீளம் வந்து 2L வரும், இது அலைநீளமும் 2L வரும். ரெண்டு இசைக்கவை என்னன்றது இது முக்கியமல்ல. குழாய் வந்து இருமுனையும் திறந்த குழாய்ண்டா திறந்த பகுதியில முரண்கண் குழாய் ஒன்றுண்டா திறந்த பகுதியில் முரண்கணு, மூடிய பகுதியில கண். ரெண்டு பக்கமும் திறந்திருந்தா ரெண்டு பக்கம் முரண்கண் முரண்கணு வரும். ரைட். அப்ப இதுல ரெண்டு பக்கம் முரண்கண் வந்தோடனே அலைநீளம் அடிப்படைக்கு 2L வரும். இதுல அலைநீளம் வந்து இந்த 4 மடங்கு வரும். அப்ப 8L வரும். இதுல அலைநீளம் இதுல 2 மடங்கு, அப்ப 3L வரும். இதுல திறந்திருக்கு, அவை அலைநீளம் 6L வரும். அப்ப ஆரம்பத்துல அலைநீளம் 4Lக்கு பொருத்தமா வருது. நாலாவது விட 4L. ஆகவே 20க்கு 4. 21 ஒன்றுடன் ஒன்று கலக்காத D1 D2 அடர்த்திகளை உடைய இரு திரவங்களை கொண்ட வட்ட குழாயானது நிலைக்குத்து தளத்துடன்
ஒரு உரு காட்டுகிறது. ஒவ்வொரு திரவமும் மையத்திலிருந்து 90 பாகை கோணத்தை உள்ளடைப்பதுடன், சரி படம் ஒன்று தந்தீங்களே, திரவ இடைமுகம் நிலைக்குத்துடன் அல்ஃபா கோணத்தை ஆக்குற மாதிரி D1 D2 அடர்த்தி. Right. எப்படியுமே D1 அடர்த்தி கூட D2 விட. மேலுக்கு பெரிய நம்பர் ஒன்று வரணும், கீழுக்கு சின்ன நம்பர் ஒன்று வரணும். ஓகே, இந்த அடர்த்திகளின் விகிதம் தானே கேட்டீங்கன்னா இந்த இடத்தை காட்டிக்கிறோம். இப்ப இதுல நாங்க அளக்குற நேரம், சரி, பொது இடைமுகம் இந்த லைன்ஸ் கொஞ்சத்தை வரைகிற, நீங்க கொஞ்சம் லேசில வரைகிறது இதே ஒழுங்குல இதுலயே வரையுங்க. இந்த லைன் எடுங்க. சரி, அதுக்கு பிறகு இங்க நான் இந்த பாயிண்ட் எடுக்கிறேன். பொது இடைமுகத்திலிருந்து வரைகிற லைன். இப்ப நாங்க யூக்குழாயில பொது இடைமுகத்திலிருந்து ஒரு லைன் ஒன்று வரைஞ்சி அதுக்கு மேல் இருக்கிற திரவத்தின் நிலங்களை தான் வாசிக்கிறேன். ஆனா இது பொது இடைமுகம். ரைட். இப்ப இங்கே நாங்க ஒரு இங்கனைக்கு லைன் உண்டு வரையில. அப்ப இத்தனை நீளம். இப்ப நாங்க வரேன். இங்கே சின்ன ஒரு நீளம் வருது, இதுல கொஞ்சம் பெரிய நீளம் உண்டு வருது. அப்ப அதுலேருந்து தான் ஹெச்ரோஜி நாங்க சமப்படுத்த வேண்டி வரோம். ஏன்னா இங்கனைக்கு ஒரே இங்கனையும் ஒரே அமுக்கம் நாங்க எடுக்கிறோம். அப்ப இந்த நீளங்களை அளந்து கொள்றது தான் இங்கே பாயிண்ட். இப்ப நாங்க இதிலிருந்து இந்த நீளத்தை அல்ஃபா, இது நாங்க பொதுவாக இதுக்கு ஆர் தூரம் நான் லேசிக்கு எடுக்கிறேன்னு ஆறுண்டு, இது மொத்த நீளம், இதுவும் ஆறாயிக்கும். என்ன வட்டம், இது ஆறுன்னு எடுத்தா இதுவும் ஆறு. இங்கே இந்த நீளத்திலிருந்து, இந்த பாயிண்ட்ல இருந்து நாங்க பார்க்கல, இந்த நீளத்திலிருந்து இப்ப இது ஆறுனா இதுவும் ஆறு, இது ஆர், இது ஆர். ரைட். இந்த துண்டை நாங்க எடுத்தா இந்த ஆறு நீளம், இந்த இந்த பாயிண்ட்டுக்கு நாங்க நீளத்தை அளக்கிற நேரம் இங்கே கேட்கிற நீளத்தை அளக்குமே ஃபர்ஸ்ட்டுக்கு. இப்போ ஆர் மைனஸ் ஆர் கொஸ் ஆல்ஃபா இனார் கழிச்சா வாரது இந்த துண்டு. சரி, ஆறில் இருந்து ஆர் மைனஸ் கொஸ் ஆல்ஃபா கழிச்சா இந்த துண்டு வரும். சரி, அப்ப இதை மாதிரி எங்களுக்கு இந்த அளவுகளை எடுத்துக்கொள்ளணும். இப்போ இங்கே நிற்கிற அளவு எடுத்தா இப்போ ஆர், இப்போ இந்த இந்த துண்டு இந்த மேல் துண்டு நீளத்தை எடுக்கலாம். இந்த இப்போ ஆர் மைனஸ் ஆர் கொஸ் ஆல்ஃபா ஆறுல இருந்து இது இந்த வெளிவை கழிச்சா, சரி, நார்மலா ஆர் கொஸ் ஆல்ஃபா இந்த துண்டு வரும். இந்த மேல் துண்டு ஆர் கொஸ் ஆல்ஃபா, கீழ் துண்டு அழுக்கிறண்டா ஆர் மைனஸ் ஆர் கொஸ் ஆல்ஃபா. ரைட், ஓகே. அத மாதிரி நாங்கள் இங்கே இந்த இந்த கோணத்தை அடிப்படையாக வச்சு இங்கே கோணம் அல்ஃபாண்டா இது 90 மைனஸ் அல்ஃபா, இது அல்ஃபா. ரைட். அப்போ ஆர் கொஸ்ன்னா இந்த பக்கம் தானே வரும், ஆர் சைன் அல்ஃபா மேல் துண்டு. அப்போ இந்த துண்டை எங்களுக்கு செல்லலாம் ஆர் சைன் அல்ஃபா, இந்த துண்டு. சரி, ஏன்னா இங்கே இந்த லைன் இது ஃபுல்லா ஆர், ஆர் கொஸ் ஆல்ஃபான்னா இந்த நீளம் கிடைக்கும், சைன் ஆல்ஃபான்னா மேல நிலைக்குத்து நீளம் தேவை. நிலைக்குத்து நீளங்கள் தானே தேவை. ரைட். அப்ப இங்கே இருக்கிற துண்டு, அப்ப இந்த இது பொது இடைமுகத்திலிருந்து மேலும் கூட வந்திருக்கிற பகுதியிட உயரத்தை நாங்க செல்லலாம். இங்கே நான் வேற எழுதுறேன்,
ஆர் சைன் அல்ஃபா பிளஸ் இந்த துண்டு நாங்கள் கண்டுமே ஆர் கொஸ் அல்ஃபா. ஆர் கொஸ் அல்ஃபா இது வந்து மேல் துண்டு மேல் பகுதியில் வருது. அப்போ கொசைன் அல்ஃபா பிளஸ் கொஸ் அல்ஃபா பிளஸ் வரும். ஓகே, கீழ்ப்பகுதியை நாங்கள் எடுத்தா இந்த துண்டு இதுல வந்து இந்த இந்த துண்டு எங்களுக்கு தெரியுமே, ஆர் கொஸ் அல்ஃபா. ஆர் கொஸ் அல்ஃபால இருந்து நாங்கள் இந்த துண்டை கழிப்போம் பார்க்க. இப்போ அதை நாங்கள் இன்னைக்கு தீட்டா 90 மைனஸ் தீட்டா இது சாரி அல்ஃபா 90 மைனஸ் இங்கே அல்ஃபான்னு எழுதிக்கிறேன். இப்போ இங்கே 90 மைனஸ் அல்ஃபா. அப்போ ஆர் சைன் அல்ஃபா இது அப்போ அல்ஃபா வரும். ஆர் சைன் அல்ஃபா. அப்போ நாங்கள் ஆர் கொஸ் அல்ஃபாலிருந்து மைனஸ் ஆர் சைன் அல்ஃபா அதுதான் இந்த நீளமாக இருக்கும். இப்போ அந்த விகிதத்தை தான் நாங்கள் இங்கே எழுதணும். இந்த அடர்த்தி கூடினத்தை குறைஞ்சதெல்லாம் பிரிக்கணும் பெரிய நம்பர்லேருந்து. அப்போ மேலுக்கு நாங்கள் எழுதுகிறோம் கொஸ் அல்ஃபா ப்ளஸ் சைன் அல்ஃபா. கீழுக்கு எழுதுகிறோம் கொஸ் அல்ஃபா மைனஸ் சைன் அல்ஃபா. அப்படி ஒரு வீடு இருக்கா? கொஸ் அல்ஃபா ப்ளஸ் சைன் அல்ஃபா, கொஸ் அல்ஃபா மைனஸ் சைன் அல்ஃபா. அப்படி விட இல்லை. ஆனால் எல்லா இருக்கிறா இங்கே ப்ளஸ் மைனஸ் மாற்றி இருக்கு. எல்லாத்தையுமே நாங்கள் கொஸ்ஸால பிரிக்கலாம். மொத்தமாக கொஸ்ஸால பிரிச்சா டான் வருமா? இல்லை, சைனின் கீழ் கொஸ் டான். ரைட். அப்போ மொத்தமாக கொஸ் ஆல்ஃபாவில் பிரிச்சா மேலுக்கு 1 சைனின் கீழ் கொஸ் டான், இதுக்கு 1 மைனஸ் டான். அப்படி ஒரு வீடு இருக்கு. நாலாவது. ஓகே, நாலாவது வீடு இருக்கு. உண்மையாக வாரது வந்து கொஸ் ஆல்ஃபா ப்ளஸ். ரைட். இப்போ நான் இங்கே இந்த அளவை கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன் மறு ஒரு முறை ஒரு கொஞ்சம் கிளியரான இடத்துல இந்த இடத்த யூஸ் பண்ணுறேன். இது ஒரு கோடு சரியா? இது ஆர், இந்த தூரம் ஆர், இந்த தூரம் ஆர். சரி, நான் இங்கனைக்கு ஒரு லைன் ஒன்று எடுத்துக்கிறேன், இங்கனைக்கு ஒரு லைன் ஒன்றிக்கிறேன், இங்கனைக்கு ஒரு லைன் நிற்கிறேன். இந்த தூரம் ஆர் வட்ட துண்டலின் இதிலிருந்து எங்களுக்கு இந்த துண்டை காணலாம். இந்த துண்டை காணலாம். திரவ மட்டம் இங்கே தான் நிற்கிறேன். அடுத்தடுத்த திரவ மட்டம் இங்கே நிற்கிறேன். சரி, இங்கே அப்ப இங்கனைக்கு இந்த ஆர்கொஸ் அல்ஃபான்றது இந்த துண்டு. நான் இதை வேற கலர்ல விளங்கப்படுத்துறேன். ஆர்கொஸ் அல்ஃபான்றது இந்த துண்டு. இங்கே வந்து ஆர் சைன் அல்ஃபா, இங்கே வந்து ஆர் சைன் அல்ஃபா. அப்ப இந்த உயரத்தை காணுகண்டா ஆர் கொஸ் அல்ஃபாவோட ஆர் சைன் அல்ஃபாவை கூட்டணும். இந்த உயரத்தை காணுகண்டா இது ஆர் சைன். அப்ப ஆர் கொஸ் அல்ஃபால இருந்து ஆர் சைன் அல்ஃபா இன்னைக்கு வரும்ல, அதை கழிக்கணும். சரி. அப்ப இது பொது இடைமுகத்தில் இருந்தாலும் உயரங்களை போடணும். அப்ப இங்கே உண்மையா வந்து ஹைட்ரோட பார்ட் என்னண்டா H1 ρ1 சமன் H2 ρ2 பேசிக். இந்த யூக்குழாயில பாவிக்கிற பேசிக் நீளம் காண்ற மெத்ஸ் ஒன்று இருக்கீங்க. நீளத்தை காண்றதுக்கு பைத்தகரஸ் தொடர்புல இந்த ஆரை இது வட்டம் இடத்தால் ஆரைகளை வைத்து காண்ற பாட்டம் அப்ப இது பிசிக்ஸ்னு போட்டு ரியல் இதாகி கொள்ள தேவையில்லை. இந்த கொஞ்சம் வந்து மெத்ஸ்ட எக்ஸ்பீரியன்ஸை கூட்டி கொள்ள எங்களுக்கு வீடியோ ஒன்றுக்கு போகலாம். ஓகே, நான் அடுத்த கேள்விக்கு போறேன். ரைட். விட நாலாவது போடலாம். 22 பக்க நீளம் 5 மீட்டர் உடைய கன வடிவ பெட்டி ஒன்றின் திணிவு 10 கிலோகிராம். இது உராய்வற்ற கிடைத்தளத்தின் மீது இயங்க சுயாதீனமாக உள்ளது. பெட்டியின் உள்ளே 2 கிலோகிராம் குற்றி உராய்வின்றி அதனுள் அசைய சுயாதீனமாக உள்ளது. குற்றியானது 5 மீட்டர் per செகண்ட் வேகத்துடன் பெட்டியின் எதிர்முகத்தை நோக்கி இயங்கத் தொடங்குகிறது. ஆரம்பத்தில் பெட்டி ஓய்வில் உள்ளது. குற்றிக்கும் பெட்டிக்கும் இடையிலான எல்லா மோதுகையும் பூர்ண மீள்தன்மையான மோதுகை எனின் ஒரு நிமிடத்தின் பின் குற்றியானது அதன் ஆரம்ப நிலையிலிருந்து நகர்ந்த இடப்பெயர்ச்சி
இந்த 10 கிலோகிராம் குற்றி ஒப்ப உராய்வற்ற தளம் கிடைத்தளத்தின் மீது இயங்க சுயாதீனமாக உள்ளது. ஒப்பமான தளத்தில் இயங்கக்கூடிய மைக்ராம் 2 கிலோகிராம் உராய்வின்றி சுயாதீனமாக உண்டு. குற்றியானது 5 மீட்டர்/செகண்ட் வேகத்துடன் முகத்தை நோக்கி போகுது. அப்ப ரைட். அப்ப எங்களுக்கு தொகுதியிட உந்தம்னு எடுத்தா 2 தர 5 தொகுதியிட உந்தம். மொத்தமாக சேர்ந்து இயங்குறனாலும் 12 தர எங்களுக்கு வேகம் உண்ட காணலாம். டைம் செல்லிக்கிறவங்க 1 நிமிடத்தின் பின்னர். ஃபர்ஸ்ட் வேகத்தை காணுமே. தொகுதியிட வேகம் சில சேர்ந்து எவ்வளவு தூரம் இயங்கலாம்ன்றது. அப்ப 2 பிரிச்சா 6, வேகம் வந்து 5/6 வரும். இப்ப இது பட்டு பட்டு ஏன்னா இதுக்கு ஒரு வேகம் உண்டு இருக்கு, உந்தம் உண்டு இருக்கு. அப்ப இந்த உந்தம் தொகுதிக்கு சேர்த்து மொத்தத்தினியும் கவனம் எடுத்து எழுதக்கொள்ள மொத்தத்தினியும் 12 வீண்டு வரும். அப்ப வேகம் 2 2 5/6 வரும். Right. அப்ப இடப்பெயர்ச்சின்றது சமன் விடி. அப்ப வேகத்துக்கு பதிலா 5/6, டைம் வந்து 1 நிமிடம் சொல்லிக்கிறோம். 60 செகண்ட், 50 மீட்டர்னு வரும். ஏன்னா இந்த குற்றி மட்டும் தனி இயங்கியல பெட்டியும் சேர்த்து கொண்டு தான் போகணும். அப்போ மொத்தமான உந்தத்தை வைத்து உந்த காப்பு தத்துவத்தின்படி நம்ம விடைக்கு போகணும். ஆஹ் அதுக்கு வந்து 22க்கு ஓல் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 2 எடுத்த ஃபர்ஸ்ட் போட்டிக்கிறேன், அப்புறம் ஓல் செல்லிக்கிறேன். அடுத்த அதில் வர அடுத்த ப்ராப்ளம் இது நான் வந்து உந்த காப்பு தத்துவத்தை மட்டும் வச்சு காய்ச்சதில்லை. இங்க நிற்கிற ப்ராப்ளம் என்னன்னா இது பட்டு எதிர் திசையில வரும், அது இதெல்லாம் மீக்கிற அதோட இயக்க சக்தியும் எல்லாமே பூரண மூழ்தன்மை மோதுகன்னு சொன்னா இயக்க சக்தியும் காப்படையணும். இது ஓய்வில் இருக்குன்னு சொல்லிக்கிற. அப்ப இயக்க சக்தி வந்து ஹாஃப் எம்வி வர்க்கம். ஹாஃப் எம்ன்றது 2, வேகம் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற 5 வர்க்கம். அப்ப 25 ஜூல். அதை மெயின்டைன் பண்றது கஷ்டமாக இருந்ததாலயா எல்லா மோதுகையும் பூர்ண மூல் தன்மை மோதுகன்னு சொல்லிக்கிறேன். இது பட்டுடனே இந்த இடத்துல இது சக்தியை கடத்தப்பட்டு கொஞ்சம் தூரம் போகும். போக்குள்ள இது அடுத்த பக்கத்துக்கு வந்து படும், மறைங்களுக்காகவும் உங்களுக்காகவும். ஏதோ ஆரம்ப உந்தம் உண்டு வலப்பக்கம் மீக்கிறதால அந்த உந்தப்படி இயங்கும் என்ற அடிப்படையில தான் இவங்க விட கொடுத்திருக்காங்க. பாருங்க, இவங்க ஸ்கீம்ல ஃபர்ஸ்ட்டுக்கு 2 கொடுத்துருக்காங்க, வேற ஏதோ ஒரு அமைப்புல தான் 4 மாத்திருக்காங்க. இங்கே வந்து மாத்தினதுல ஓகே. அப்ப இங்கே மாத்தினதுல உம் சரி பாவம். நாங்க எங்களுக்கு இப்படி உந்த காப்பு தத்துவத்தை பாவிச்சா எங்களுக்கு 2வது விடைக்கு போகலாம். ஓல் என்று கொடுத்துக்கிறது. இங்கே சக்தியில பிரச்சனை என்னன்னா அந்த அது குறித்த ஒரு டைம் எடுத்துக்கொள்ள இதுல சக்தி ஒன்று இருக்கும். இப்படி பட்டு பட்டு வரக்கொள்ள இதுல சக்தி ஒன்று இருக்கும். அப்ப சக்தியில இதுல படுகிறதுல பிரச்சனை ஒன்று வராது. இது இயங்கும் பட்டு இங்கே போற நேரம் கொஞ்சம் மங்கள் இயங்கும். அப்ப அந்த டைம்ல இதுல வேகம் கொஞ்சம் குறையலும். ஆனாலும் கடைசியா மொத்தமாக இருக்கிற உந்த மெயின்டைன் ஆகணும். மொத்தமாக தொகுதி இப்போ 2 ப்ளஸ் ஓல் கொடுத்துருக்கிறதுல இந்த கேள்விகள்ல இந்த சக்தி காப்படைகிறதுல பிரச்சனை யோசிக்கிறாங்களோ தெரியும். உம் கடைசியா இப்ப இதுல இதுக்கு சக்தி வேகம் கொண்டு போற நேரம் அந்த டைம்ல இதுல இயக்க சக்தி கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் பட்டு இதாக கொள்ள இது இயக்க சக்தி மாறி மாறி வரும். எப்படியோ இயக்க சக்தி உங்களுக்கு மெயின்டைன் ஆகும்னு நினைக்கிறேன். நான் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது போடலாம். ஓல்ண்டு கொடுத்துக்கிறது காரணம் விலங்கல் அது நினைக்க பிறகு போட்டது தானே. ரைட். வேற காரணம் சரி இருக்கும் அப்படின்னு தான் நான் அப்டேட் பண்றேன். ரைட். மாணவன் ஒருவன் மாறாக்கு இடைவேகத்தில் உருக்கு பந்தொன்றை சுடக்கூடிய விட்கல் துப்பாக்கியை பயன்படுத்தி உருக்காற்றியவாறு வெவ்வேறு உயரங்களுக்கு உயரம் எச்சிற்கு ஏற்ப பந்தின் கிடை வீச்சு 6ஐ அளவிட்டான். எச்சுடன் உண்மையா வந்து நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி வந்து டைமை தான் மாற்றும். வேகம் சமனாகத்தான் எறியப்படுகிறா. கிடை வீச்சு வந்து தங்கிக்கிற வி இன்டு டி அல்லது யூடி. அப்போ இங்கே 6 வேகம் ஒண்டிக்கிற டைம். அப்போ டைமும் எச்சுக்கும் உண்மையாக வந்து இந்த இடத்துல
கிடைவீச்சை தீர்மானிக்கிறேன். கிடைவீச்சு சிம்பிள் ஆர்ல இருக்கு. நேர்விகித சமன் டைம். இப்ப டைமுக்கும் உயரத்துக்கும் இருக்கிற தொடர்பு தான் மிக கேட்டிக்கிறேன். ரைட். உயரம் கூட கூட டைம் கூடும். அப்ப உயரத்தை நாங்க எச்சுன்னு எடுத்தா நிலைக்கு தாரவேகம் 0 ½ AT², ½ GT² போடுமே. அப்ப H வந்து நேர்விகித சமன் T வர்க்கம் டைம். அப்ப டைமுக்கு பதிலாக ஆறுக்கு எங்களுக்கு போடலாம். அப்ப H நேர்விகித சமன் R வர்க்கம். ஏன்னா டைம் நேர்விகித சமன் இந்த இடத்துல ஆர் கிடைவீச்சு. கிடைவீச்சு நேர்விகித சமன் டைம். இப்போ டைம் வர்க்கம் இங்கே வர்ற அப்போ ஆறு வர்க்கம் எழுதலாம். அடுக்கு குறைஞ்சது ஹெச். அப்போ ஹெச்சிட பக்கம் வளையணும். அடுக்கு குறைஞ்சது ஹெச். ஒரு கிராஃப்ல அடுக்கு நாங்கள் இப்போ இப்படி வேற வேற வித்தியாசமான வரைவுகள் வர்ற நேரம் இன்னைக்கு ஆறுக்கு அடுக்கு வர்க்கம் இருக்கு, இதுக்கு ஒன்று இருக்கு. அடுக்கு எதுக்கு குறைவோ அதன் பக்கம் வளையும். அவை முதலாவது விடம். இப்போ இயக்க சக்தி வந்து ½ MV² கிராஃப் ஒன்று வந்தா இயக்க சக்திக்கும் வேகத்துக்கும் கிராஃப் கேட்டா இதுல அடுக்கு குறைஞ்சது கே லைக்கிற அப்ப கே பக்கம் வளையும். சரி, எப்படியும் இந்த வளைஞ்சு வரை கொண்டு வரும். அடுக்கு குறைஞ்ச பக்கம் சாயும். ரைட். அடுத்தது இப்போ முதலாவது விடயங்களுக்கு கொடுக்கலாம். ரைட். முதலாவது தான் கொடுத்துருக்கல. இன்னும் ரெண்டு கேள்வி பேலன்ஸ் இருக்கு. இன்னொரு டெக்னிக்கல் இது உண்டு. சரி நான் பார்ப்போம். உரில் காணப்படுகின்றவாறு கிடைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ள பூச்சாடியின் உயரம் கேபிட்டல் H, இந்த சிம்பிள் H இருக்கு. புவியீர்ப்பு மையம் அடியிலிருந்து R/√3 தூரத்துல இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அதன் அடியில் R சென்டிமீட்டர் கவிழாமல் இருக்கக்கூடியவாறு அதன் மேல் விளிம்பு எவ்வளவு தூரத்தில் தள்ள முடியும்? இந்த மேலுக்கு வார மேல் விளிம்பு, இங்க வர மேல் விளிம்பு, இது இந்த மக்கள் எழுதுறது பெண் காட்டுதில்லை. இது யூஸ் பண்ண ஓகே. சரி. இப்ப இதுல நாங்க எடுத்த இந்த இடம் தான் விசை தாக்கக்கூடிய பாயிண்ட். சரி. காட்டப்பட்டுள்ள இடைத்தளத்தில் எப்பயுமே ஒரு பொருள் ஒன்று எடுத்து அந்த பொருளை இந்த தொங்கல் வரைக்கும் விசை தாக்கலாம். அது ஆர் தூரம் எடுத்து தந்திருக்கு. அதை மறுதாக்கம் தாக்கக்கூடிய இதான புள்ளி மறு. அப்ப விளைவுள் திணிவு மையம் இந்த லைனுக்கு, விளைவுள் திணிவு மையம் இந்த லைனுக்கு வெளியே போகக்கூடாது. அதுதான் பிரதான விடயம். விளைவுள் திணிவு மையம் இந்த லைனுக்கு, இங்கே நாங்கள் வரைகிற நிலை குத்து லைனுக்கு வெளியே போகக்கூடாது. 8 சென்டிமீட்டர் உயரமுடைய புவியீர்ப்பு மையம் அடியிலிருந்து R/√3. அப்ப இதுதான் ஏற்கனவே இருக்கிற திணிவு மையத்திடம் உள்ளது. அதன் அடியின் R சென்டிமீட்டர். அப்ப இங்கே 6 சென்டிமீட்டர் சொல்லிக்கிறேன். அப்ப இது இங்கே இருக்கு. ஓகே. கவிழாமல் இருக்கக்கூடிய விளிம்பின் மேல் எவ்வளவு விளிம்பை எவ்வளவு தூரத்துக்கு தள்ள முடியும்? ரைட். அப்ப இந்த விளிம்பை
இந்த லைன் வரைக்கும் தள்ளி. அதாவது விளிம்பு தள்ளக்கொள்ளே நாங்க இந்த விளிம்புட அசைகிற தூரத்தை எல்லாம் பார்க்கணும். இந்த திணிவு மையம் இந்த பாயிண்ட் வரைக்கும் அசைக்கலும். ரைட். அப்ப இதை நாங்க திரும்புற நேரம் இந்த திணிவு மையம் இந்த பாயிண்ட் வரும் வரைக்கும் அசைக்கலாம்னு செல்வோம். சரி, அப்ப படம் வரையக்கொள்ளே இப்ப இதுல நான் வேறொரு கலர் யூஸ் பண்ணேன் பாருங்க. இது கொஞ்சம் இப்படி வளையும், பூச்சாடி இப்படி வளையும். வளைஞ்சு வரக்கொள்ளே வளைஞ்சு இப்படி இப்படி இதாண்டு வரும். இது இப்படி வந்து இப்படி வரக்கொள்ளே இப்படி ஒரு அமைப்போடு வரும். இதுதானே இந்த விளிம்ப தள்ளுற கதை. அப்ப விளிம்ப தள்ள அப்ப அந்த டைம்ல இங்கனைக்கு வர காட்டி மையம் வரையும். சரி, அப்ப திணிவு மையம் இந்த லைனை கிராஸ் பண்ணா விழுந்துடும். சரி, எம்ஜி அப்ப ரெண்டு விச தாக்குற ஒன்று எம்ஜி. அடுத்து திணிவு மையம் நாங்க அந்த தொங்கல்ல இருந்து மறுதாக்கம் தாக்குற புள்ளி. எம்ஜியும் மறுதாக்கத்திலையும் இந்த வார இணை வந்து இடஞ்சுழியாக இருக்கிற மட்டுக்கும் தான் எங்களுக்கு மீண்டும் பழைய நிலை அடையிறன்னு ஒரு மில்லாடி விழுந்துடும். இந்த எம்ஜிட லைன் இந்த மருதாக்கம் தாக்குற லைனை கிராஸ் பண்ணிட்டா விழுந்துடும். சரி, அப்ப அந்த அளவுக்கு வரைக்கும் தள்ளுறதுக்கு மட்டுமட்டான சிச்சுவேஷன். அப்ப அந்த பெருமானத்தை நாங்க இப்படி காண்றோம். அப்ப இது இங்க நீங்க நாங்க இப்படி லைன் எடுத்தா இப்ப இந்த பாயிண்ட்டை எவ்வளவு அசைக்கலாம்ன்றதுதான் இன்னைக்கு கேட்கிற இந்த இந்த தூரம். சரி, அப்ப அந்த அதைத்தான் நாங்க இனிப்ப பார்க்கணும். ரைட். ரைட், இது ஆர், இது √3r. இதுல இருந்து எங்களுக்கு இந்த உயரத்தை காணலாம். இந்த பாயிண்டை வச்சு இந்த துண்டை காணலாம். ரைட், பைத்தகரஸ் தொடர்பின் படி இப்ப இந்த புள்ளி வர்க்கம் எடுத்தா ஆர் வர்க்கம் பிளஸ் வர்க்கம் மூலம் 3 வர்க்கம். ஆகவே எங்களுக்கு அது நார்மலா 2r வரும். இது 2r. ஆனா இப்ப இந்த விளிம்பை தானே கேட்டு இருக்கு. இப்ப இந்த லைன் இங்க வரும் வரைக்கும் அசைக்கலாம். அப்ப இந்த கோணத்தை ஓகே, இந்த கோணம் ஓகே. அப்ப இந்த கோணம் எடுத்தா அப்ப இது லைன் இன்னைக்கு வருதா? இது எச்சலே. இப்ப இங்க உயரத்தை எச்சுன்னு தந்தீங்களே. இப்ப இந்த தூரம் எச். இந்த லைன் எங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த இந்த துண்டு தானே வேணும். அப்ப நாங்க செய்வோம், விகிதம் ஒன்று எங்களுக்கு எழுதலாம். மேல கவிழாம அது மாறுன்னு சொல்லிக்கிறா. ஆர் பூச்சாடி கவிழாமல் இருக்க விளிம்பு எவ்வளவு விளிம்பு எங்கன்னு இருக்குன்னு சொல்ல இல்லைல்ல. ரைட். இப்போ கோணத்தை நாங்க எழுதுற நேரம் எதிர்பார்க்கம் டான் தீட்டாவை கழிச்சா டான் அல்ஃபான்னு எழுதினா டான் அல்ஃபாவுக்கு எங்களுக்கு எழுதலாம் இந்த கோணம் சமன் தானே ஆறின் கீழ் √3 என்று. அப்ப அதே கோணம் தான் இங்கனைக்கும் வரப்போகுது. அப்ப அதுக்கு எழுதலாம் எக்ஸ். அதை நாங்க காண வேண்டியது h மைனஸ் ஆர் √3. ரைட். அப்ப இப்படி ஒரு விடைக்கு போகலாம்னு நினைக்கிறேன். இப்ப எக்ஸ் சமன் இது வந்து 1/√3 தாண்டிட்டு
இப்போ எக்ஸ் ப்ளஸ் √3 r√3 கீழே √3. இங்கே வந்து h மைனஸ் போடணும். இல்லை கால்குலேஷன் இஷ்யூ ஒன்று தான் நிற்கிறேன். அதுக்கு நான் அந்த அடுத்த விடையை பார்த்துட்டு இதுக்கு நான் செய்கிறதுக்கு பார்க்குறேன். டைம் கொஞ்சம் சிக்கலாகுது, சும்மா போகுது டைமுக்கு. அந்த படமும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி பார்க்கணும். ஆரையுடைய அழுத்தமான அரைவட்ட வளையம் கிடைத்தரையிலிருந்து உயரத்தில் நிலை குத்தான தளத்தில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. வளையத்திற்கு கோர்க்கப்பட்ட மணியானது மேல் நுனியிலிருந்து கீழிருந்து சுயாதீனமாக விழவிடப்பட அது வளையத்தின் வழியே உராய்வின்றி வழுக்கி கீழ் நுனியிலிருந்து கிடையாக வெளியேறி டி தூரத்தை அடிக்கிறது. டிக்கு எதிராக RH திறம்பட R×H திறம்பட வகை குறிப்பது. R×H என்று போட்டிருக்காங்கோ. ரைட், இங்கே வாரது அழுத்த சக்தியை தீர்மானிக்கிற, இங்கே வர கதியை தீர்மானிக்கிற இது mgh. அப்போ mg2r இந்த இடத்துல 2r நேரம் அதுதான் ½ mv² தீர்மானிக்கும். இப்போ எம்ஏ கேன்சல் பண்ணினா 2gr வரும். அப்போ வேகம் வந்து வர்க்க மூலம் 2 4gr g கேபிட்டல் R. இதுதான் வேகம். கிடையிடப்பெயர்ச்சியை தீர்மானிக்கிற வந்து R சமன் வேகம் தர நேரம். இப்போ நேரத்தை தீர்மானிக்கிறது இங்கே வாரத்தில் நேரத்தை தீர்மானிக்கிற விடயம் ஓய்விலிருந்து விழவிடப்படுறதால h வந்து ½ வர்க்கம். இதுதான் டைமை தீர்மானிக்கும். டைம் வந்து 2h/g வர்க்கம். இப்போ கிடையிடப்பெயர்ச்சிக்கு நாங்கள் டின்னு எழுதினா வேகத்துக்கு எங்களுக்கு 4gr வர்க்க மூலம் எழுதலாம். டைமுக்கு 2h/g வர்க்க மூலம் எழுதலாம். அப்போ டியை எங்களுக்கு சமம் எழுதலாம். இங்கே வர்க்க மூலம் ஜியை கேன்சல் ஆக்கிலும். அப்போ வர்க்க மூலத்துக்குள்ள 4r 2h. ரைட். அப்போ டி வந்து RH வர்க்க மூலத்துக்கு நேர்விகிதம். RH வர்க்க மூலத்துக்கு நேர்விகிதம். டி வந்து RH வர்க்க மூலத்துக்கு நேர்விகிதம். அப்போ வர்க்க மூலத்தை நாங்கள் அடுக்கில் செல்றதாக இருந்தால் ½ அடுக்கு குறைஞ்சதன் பக்கம் கிராஃப் வளை நமதையும் காய்ச்சல். இப்போ அடுக்கு குறைஞ்சது வந்து RH, அதன் பக்கம் வளை. ஆகவே 3வது விட 25க்கு 3 25க்கு 3 இதுக்கு நாங்கள் வெடிவனுக்கு போகணும். அதை ஒன்று கொடுத்துக்கிறேன், இது ஒன்றா கொடுத்துக்கிறேன். ஓகே, மற்ற விடைகள் பிரச்சனை இல்லை. 24 இந்த படத்தை சரியாக வரையணும். எனக்கு இந்த இந்த நல்ல புதிய தாள் ஒன்று எடுத்து வரையணும் மாதிரி வரல. ஓகே, அதில் 4வது விட கொடுத்துருக்காங்க. H வர்க்கம் R வர்க்கம் இது அடிநாரை தனியார் மொத்த நீளத்தை கண்டிருக்காங்க. நாங்கள் அப்போ அந்த மாதிரி விடைக்கு போகலான்னு பார்ப்போம். இந்த துண்டு R, இது மொத்தம் H. அப்போ இங்கே லைன் எடுக்கலாம். இந்த இதிலிருந்து வாரது. நான் இந்த இதுக்கு ஒழுங்கான படம் ஒன்று இவங்க 4வது வீடியோ கொடுத்துருக்காங்க, அது தெரியும் எங்களுக்கு. நான் செஞ்சு பார்க்கணும். நான் செய்து இதோடைய அட்டாச் பண்ணி இதோட கல்குலேஷனை போட்டு விடுறேன். இதில் வந்து அப்போ இங்கே இந்த தியரியை மட்டும் இங்கே விளங்கப்படுத்திட்டு போகிறேன். தியரி என்னென்னா, இப்போ இங்கே வந்து அலகுகளை நாங்கள் சரியாக அந்த நீளங்களை தந்திக்கிறது சரியாக பார்க்கணும். இங்கே இந்த இடத்துல தான் மறுதாக்கம் வரும். இங்கே mg வரும். இந்த மறுதாக்கம் தாக்குற இடம் மாறுகள்ல mg இந்த மறுதாக்கம் தாக்குற லைனை தாண்டக்கூடாது. அது வரைக்கும் வளைக்கலாம். அப்ப அது அந்த அளவு வளைத்ததுக்கு பிறகு அந்த அளவு வளைக்கிற நேரம் வளைக்கிறேன்னு இந்த இதையெல்லாம் நாங்கள் அசைக்கிறேன். அந்த டைம்ல இந்த பாயிண்ட் எவ்வளவு தூரமும் செஞ்சிருக்கும்.
இத்தனை முனை விளிம்பு. விளிம்பு எவ்வளவு தூரம், இப்ப இது இந்த இடம் வரும்போது இது எவ்வளவு அசைஞ்சிருக்கும். அப்ப நாங்க அதை இது இது இங்கனைக்கு வரக்குள்ள எந்த அளவு கோணம் வளையுதுன்றதை கண்டு அந்த கோணம் வளையிற நேரம் இந்த இந்த பாயிண்ட் எவ்வளவு அசைஞ்சிக்கிற அந்த கோணத்துக்கு போட்டு நாங்க ஒரு விடைக்கு போகணும். அப்ப அதோட படத்தை நான் கீழுக்கு வரைஞ்சிக்கிட்டேன். அப்ப அவங்கள ஸ்கீம்ல கொடுத்துருக்கு நான் ரெண்டும் பெரும்பாலும் ஓகே ஆயிக்கும். நான் அதை செஞ்சு இதோட அட்டாச் பண்ணி அந்த பிடிஎஃப் லிங்க்ல உங்களுக்கு விட வரக்கூடியதாயிருக்கும். பிள்ளையா வித்தியாசமாக வந்ததுகள இதையும் நாங்கள் சம்மரி ஒன்று போடுவோம். இதுதான் இவங்க கொடுத்துருக்கிற விட இதுலேயும் என்னென்ன வித்தியாசங்கள் வந்து எங்களோட டிஸ்கஷன்லன்னு பார்ப்போம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் நாளைக்கு அடுத்த வருடத்திட்டத்தை செஞ்சுட்டு போவோம். ரைட், இதாக்கெல்லாம் தேங்க்யூ.